அத்தியாயம் 120. அபிநயாவின் ப்ராப்ளம். அபிநயா என்ன செய்வது என்று தெரியாமல் அப்படியே நின்றாள். அவள் நகராமல் நிற்பதை பார்த்தவன், உன்னால பண்ண முடியுமா முடியாதா? இதுக்காகத்தான் கம்பெனி உனக்கு பணம் கொடுக்குது. நாங்கெல்லாம் இங்க என்ன சும்மா உன் கூட வேடிக்கை பார்க்க வந்தோம்னு நினைக்கிறியா? கொஞ்சம் அழகா இருந்துட்டா லைவ் பிராட்காஸ்ட்ல நீ ஒண்ணுமே பண்ணாம ஃபேமஸ் ஆகிடலாம்னு நினைக்கிறியா என்று எரிச்சலாய் கேட்டவன் போனை சேரில் விட்டெறிந்து, உன் கூட விளையாடுற அளவுக்கு எனக்கு நேரம் இல்ல. ஒழுங்கா யோசி. உன்னால பண்ண முடியும்னா பண்ணு. உன்னால இத பண்ண முடியாதுன்னா எங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணாம இங்க இருந்து கிளம்பி போய்கிட்டே இரு. வெட்டியா ஒரு நாள் முழுக்க இதுக்காக ஸ்பெண்ட் பண்ண முடியாது என்று கடுகடுத்தான் அந்த ஆள். இதனை பார்த்து கொண்டிருந்த சரவணா பெரிதாய் அதிர்ந்தான். அபிநயாவுக்கு என்னாச்சு? எதுக்கு எடுத்தாலும் திமுறா சண்டை போடுறவ இப்ப ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கா? அவன் வேற இஷ்டத்துக்கு பேசுறான். இந்நேரம் மூஞ்சில அடி விழுந்திருக்கணுமே என்று நினைத்தான். அபிநயா எதுவும் பேசாமல் தலை குனிந்து கொண்டு நின்றாள். ஜாக்கி, நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டா நடந்துக்கிறோமோ? இந்த பொண்ணு நம்ம கூட ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன பண்றது என்று ஒருவன் கேட்டான். என்ன ஒர்க் பண்ண மாட்டேன்னு சொல்லுவாளா என்று கேட்டு நக்கலாய் சிரித்தவன், இத விட்டா அவளுக்கு வேற வழி இல்லடா. அதனாலதானே இங்க வந்திருக்கா. நாம ஒன்னும் அவளை கஷ்டப்படுத்தலையே, அவளுக்கு உதவிதான் பண்றோம். அதுவும் இல்லாம நாம ஒன்னும் அவளுக்கு ஃப்ரீயா அதை பண்ணலையே. நமக்கும் பெனிஃபிட்ஸ் வேணும்ல என்று கேட்டான் ஜாக்கி. இப்பொழுதுதான் சரவணாவிற்கு அங்கு நடப்பது புரிந்தது. ஜாக்கி சமீபத்தில் இன்வெஸ்ட் செய்த சின்ன வீடியோ கம்பெனி நிறைய இன்டர்நெட் செலிபிரிட்டிஸை கொண்டுள்ளது. இவர்கள் மூலமாக அவனுக்கு நிறைய லாபம் கிடைக்கிறது. ஜாக்கி இவர்களை வீடியோ எடுத்து அதிக லாபம் பெற்றிடுவான். சேரில் படுத்துக்கொண்டான் ஜாக்கி. பொண்ணுங்கெல்லாம் இப்படிதான்டா, பொறுமையாரு. நாம கொஞ்சம் திமிரு காட்டினா போதும், மடங்கி வந்து கெஞ்ச ஆரம்பிச்சுடுவாங்க என்று கூறினான். ஜாக்கி, நீ சரியான ஆளுதான்டா என்று அருகில் இருந்தவன் புகழ்ந்தான். ஜாக்கி கண்ணை மூடி திறக்க அபிநயா அருகில் ஒருவன் வந்து நின்றான். சரவணாதான் வந்து இருந்தான். பாட்டவலை அவளிடம் நீட்டியவன், அபிநயா, நீயே இங்க இருக்க என்று கேட்டான். அபி சரவணனை அங்கு எதிர்பார்க்கவில்லை. அதுவும் பணக்காரர்கள் மட்டுமே வந்து போகும் இந்த ஹோட்டலில். முன்பு அவள் குடும்பம் பணக்காரர்களாக இருந்த பொழுது ஒருமுறை கூட அவர்கள் இங்கு வந்து உண்டதில்லை. அவனிடமிருந்து டவலை வாங்காதவள், நீயே இங்க இருக்க என்று கேட்டாள் அபி. நான் டின்னருக்காக வந்தேன் என்று சரவணா கூற மேலும் அதிர்ந்தாள் அபி. மெரின் ரிசோர்ட்டிற்கு அடுத்து இங்குதான் விலை அதிகம். இவனால் இங்கு எப்படி சாப்பிட முடியும் என்று யோசித்தவள், என்ன இங்க சாப்பிட வந்தியா என்று கடுகடுவென கேட்டாள். ஜாக்கி மீது காட்ட முடியாத கடுப்பு சரவணன் பக்கம் திரும்பியது. சரவணன் மேலும் பேசும் முன் அங்கு வந்த ஜாக்கி, ரொம்ப நல்லா இருக்கு. நான் கூட்டிட்டு வந்த பொண்ணு இப்ப வேற ஒருத்தன் கூட வடிஞ்சுகிட்டு நிக்கிறா. அவனை அடிச்சு துரத்துங்கடா என்று கைகளை சொடக்கி அவனின் ஆட்கள் அங்கு வந்தனர். டே தம்பி, என்ன அவகிட்ட வழிஞ்சுகிட்டு இருக்க? உனக்கு இது தேவையில்லாத வேலை என்று சரவணனின் சட்டை காலரை பிடித்தெடுத்தான் ஒருவன். இது என்ன இடம்னு தெரியுமா என்று கேட்டு ஒருவன் சரவணனை இழுக்க அவனின் கையை பிடித்த சரவணா, கையை எடு என்று கூறினான். கைய எடுக்கணுமா? முதல்ல நீ இங்க இருந்து வெளியே போடா. இந்த ஸ்விம்மிங் பூல் ஏரியா முழுக்க நாங்க புக் பண்ணிருக்கோம். இதோட விலை என்னன்னு தெரியுமா? ஒழுங்கா எங்க வழியில குறுக்கிடாம இடத்த காலி பண்ணிடு என்று ஒருவன் கத்தினான். இதை கேட்டுக் கொண்டிருந்த சாருவிற்கு சிரிப்பாய் இருந்தது. சரவணனின் உண்மையான அடையாளம் அவளுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அவன்தான் மெரின் ரிசோர்ட்டின் ஓனர் என்று அவள் கண்டுபிடித்திருந்தாள். எவ்வளோ இது என்று சரவணா ஆர்வமாக கேட்டிட, அதை கேட்டு சிரித்தவன் சரவணனுக்கு பதில் சொல்லாமல் அபிநயா பக்கம் திரும்பி, அபி, உன் ஃப்ரெண்டு கேட்டத கேட்டியா? எங்க இருந்துதான் இவன மாதிரி ஃப்ரெண்ட பிடிக்கிறியோ? ஜாக்கியவை அவமானப்படுத்தினா அப்புறம் இங்க நடக்கிறதுக்கு நாங்க பொறுப்பாக முடியாது. தேவையில்லாம இவனை பிரச்சனை பண்ண வேண்டாம்னு சொல்லிவை என்று கூறிட கடுகடுவென எழுந்து வந்தாள் அபிநயா. சரவணா, தயவு செஞ்சு இங்கிருந்து போ என்றாள். என்னாச்சு உனக்கு என்று ஆச்சரியமாய் கேட்டான் சரவணா. அங்க உன் ஃப்ரெண்ட் ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்குறா. நீ அவளை பார்க்க வர மாட்டியா என்று கேட்டான். அதை பற்றி அபிநயா எதுவும் சொல்லக்கூடிய நிலைமையில் இல்லை. அது உனக்கு தேவையில்லாத விஷயம் என பட்டென்று கூறினாள். அவளின் நிலையை பற்றியும் அவனிடம் கூற அவளுக்கு மனம் ஒப்பவில்லை. அவள் குடும்பத்திற்கு நடந்ததை சரவணனிடம் சொல்லியும் ஒரு பிரயோஜனமும் இல்லை.
அவர்களின் தொழில் ஹில்வுட்டில் நன்றாக தான் சென்று கொண்டிருந்தது. ஆனால் சமீபத்தில் நிறைய கம்பெனிகள் அதிகப்படியான முதலீட்டை பெற்றுக் கொண்டனர். அதனால் பல சூப்பர் மார்க்கெட் பாதிப்படைந்தது. அதில் அபிநயா சூப்பர் மார்க்கெட்டும் ஒன்று. இது கூட அவளுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. அந்த வயதானவன் சரவணனின் GTR-ஐ அவனுடையது என்று கூறி ஏமாற்றினானே, அதுவும் இல்லாமல் அவன் நிறைய பணத்தையும் சுருட்டி கொண்டு தப்பி விட்டான். மற்றவர்கள் தன்னை அவமதிப்பதாக நடத்தக்கூடாது என்ற எண்ணத்தில் அவள் இன்னும் அவளின் வீட்டிற்கு திரும்பாமல் இருக்கிறார். அவளின் சுயமரியாதை தடுத்தது. வீட்டின் கடைக்குட்டி. அவளுக்கு பணம் சம்பாதிப்பது கடினமாக தான் இருக்கிறது. இன்டர்ன்ஷிப்பிலும் அவளின் வேலை கடினமாக தான் இருக்கிறது. லைவ் ஸ்ட்ரீமிங்கிலும் அவள் இன்னும் பாப்புலர் ஆகவில்லை. ஜாக்கி கம்பெனி பற்றி கேள்விப்பட்டு அவளிடம் வந்தாள். அவனோ ஷூட்டிங்கை தாண்டி வேறு சிலதையும் எதிர்பார்க்கிறான். ஆனால் அபிநயா அதற்கு பிடி கொடுக்கவில்லை. ஏற்கனவே ஒருமுறை அவள் ஏமாந்து விட்டாள். அதேபோல் மீண்டும் ஏமாற விரும்பவில்லை. இன்று ஷூட்டிங் என்று கூறி ஸ்விம்மிங் சூட்டில் அவளை படுத்தி எடுத்துக் கொண்டிருக்கிறான். அதனை பொறுத்து கொண்டவள் திடீர் என்று அவளை ஆடை எதர்ச்சியாக அவிழ்வது போல் நடிக்க கூற அவளால் அதற்கு சம்பந்தம் சொல்ல முடியவில்லை. அதிகம் வியூஸ் வருவதற்காக அவன் இவையெல்லாம் செய்ய கூறுகிறான். அதற்காக ஆடை இல்லாமல் கூட நடிக்க வைப்பான் என்று கூறினான். இதனை லைவாக ஜாக்கி போனிலிருந்து மக்களால் பார்க்க முடியும். ஒழுங்கா இங்கிருந்து போயிடு. உனக்கும் எனக்கும் எந்த பழக்கமும் இல்ல. என் பாப்புலாரிட்டிய வச்சு நீ அட்வான்டேஜ் எடுத்துக்க நினைக்காத, புரியுதா என்று கத்தினாள் அபிநயா. சரவணா அங்கு இருந்து நகரவில்லை. சரவணனை கடுப்புடன் பார்த்த ஜாக்கி, டேய் பையா, இங்க இருக்கிற ரூல்ஸ் உனக்கு தெரியுமா தெரியாதா? உன் தகுதிக்கு ஏத்த பொண்ணு கூட பழகுடா என்று அசிங்கப்படுத்தினான் ஜாக்கி. அபிநயாவை தன் வழிக்கு வர வைக்க அவனை இன்னும் அசிங்கப்படுத்தினான். ஓ, இங்க எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவா என்று ஆச்சரியமாய் கேட்டான் சரவணா. அதில் சிரித்த ஜாக்கி, உனக்கு இங்க இருக்கிற சாப்பாட்டோட விலை என்னன்னு தெரியுமா? ஒண்ணுமே தெரியாம சும்மா வேடிக்கை பார்க்க வந்தியா? உண்மைய சொல்லுடா. ஒரு நாள் ராத்திரி இங்க தூங்க 1,00,000 ஆகும். நீ வாழ்நாள் முழுக்க சம்பாதிச்சாலும் உன்னால இங்க ஒரு நைட்டுக்கு அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ண முடியாது என்று கூறினான். லியோ ஹோட்டலில் இருந்து ஹில்வுட்டின் வியூ மிகவும் அழகாய் தெரியும். சரவணன் பக்கத்தில் இருக்கும் சாருமதியை அப்பொழுதுதான் கண்டான் ஜாக்கி. அவளை கண்டதும் வாயை பிளந்து விட்டான். ஒரு பைசாக்கு பிரயோஜனம் இல்லாதவனுடன் எப்படி இவ்வளவு அழகான பெண் இருக்கிறாள் என்று அவனுக்கு வைத்தெரிச்சல். சாரு ஜாக்கியை ஏறெடுத்தும் பார்க்கவில்லை. அவளின் பார்வை சரவணன் மீதே இருந்தது. இதனை பொறுக்க முடியாத ஜாக்கி, இங்க சுத்தி பார்க்க வர்றதுக்கு டிக்கெட் லிப்ட் பக்கம் தான் இருக்கு. இந்த ஏரியாக்குள்ளலாம் வரக்கூடாது. இங்க நீ திருட்டுத்தனமா வந்ததுக்கு நான் குத்தம் சொல்ல மாட்டேன். ஆனா நீ இங்க வந்து என்னோட வேலையை கெடுத்துட்ட. ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போ என்று கூறி ஜாக்கி அங்கு இருக்கும் டோர்பெல்லை அழுத்தினான். அங்கு ஒரு வெயிட்ரஸ் வந்து சரவணனை வெளியே அழைத்தாள். பணக்காரர்கள் மட்டுமே வந்து செல்லக்கூடிய இடம் இது. அபிநயாவும் சங்கடமாய் உணர்ந்தாள். அவளும் அவளின் வேலைக்காக தானே அங்கு வந்தாள். சரவணா, நீ ஏழை இல்லன்னு எனக்கு தெரியும். பிளீஸ் தயவு செஞ்சு இங்கிருந்து போ என்று கூறினாள். என்கிட்ட இதோட விலை என்னன்னு கேட்டல? எனக்கு தெரியாது. ஏன்னா இங்க வந்தானா பே பண்ண வேண்டிய அவசியம் இல்ல என்று கூறினான் சரவணா. இதை கேட்டதும் சத்தமாய் சிரித்த ஜாக்கி, அபி, உன் ஃப்ரெண்டு ரொம்ப ஓவரா கதாலக்குறான். முதல் தடவையா இப்படி ஒருத்தனை நான் பாக்குறேன் என்று சிரிக்க அங்கு இன்னொரு வெயிட்டர் வந்தார். அவர் பின்னவே மேத்யூ வர ஜாக்கியின் சிரிப்பு மட்டுப்பட்டது. அத்தியாயம் 121. ஜாக்கியின் நண்பன். மேத்யூ வேகமாய் புன்னகையுடன் வருவதை கண்ட ஜாக்கி தன்னை நோக்கிதான் வருகிறான் என்று நினைத்தான். முந்திரி கொட்டை போல் ஜாக்கி மேத்யூக்கு கை கொடுக்க கையை நீட்டிட அவனோ ஜாக்கியை கடந்து சென்றான். ஆர்வமாய் சென்றதில் ஜாக்கியை கூட மேத்யூ கவனிக்கவில்லை. என்ன நடக்குதுங்க என்று கேட்டான் மேத்யூ. அனைவரும் குழம்பினர். யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் மேத்யூ அங்கு வந்திருந்தான். அபிநயா கூட அதிர்ச்சியில் இருந்தாள். அவளுக்கும் மேத்யூவை தெரியுமே.
ஷர்மா குடும்பத்தை பற்றி தான் ஹில்வுட்டில் இருக்கும் அனைவருக்கும் தெரியுமே. என்ன இவரு என்ன பார்க்காம போறாரு? கண்ணு முன்னாலதானே நின்னோம் என்று நினைத்தான் ஜாக்கி. மனதில் நினைத்ததை அவனிடம் கேட்கும் தைரியம் இல்லை. நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, அதான் நீங்க வந்துட்டியே. இப்பவே இங்க இருக்கிற எல்லாரையும் நான் வெளியே அனுப்புறேன். எல்லாம் ஏன் தப்பு தான். நீங்க சாப்பிட வரான்னு தெரிஞ்சும் உன்னை கவனிக்காம விட்டுட்டேன் என்றான் மேத்யூ. இதை கேட்டு ஜாக்கி பெரிதாய் அதிர்ந்தான். மேத்யூ தன்னை பார்க்க வரவில்லையா என்று அதிர்ந்தான். என்னது, இந்த இடத்தோட வேலை தெரியாதவன் மேத்யூவோட ஃப்ரெண்டா என்று மனதில் நினைத்துக் கொண்டு இருக்கையிலே அவனிடம் வந்த மேத்யூ, ஜாக்கி ரொம்ப பேச எனக்கு நேரம் இல்ல. உடனே என் ஹோட்டலை விட்டு வெளியே போ. இங்க எதுவுமே நடக்காத மாதிரி நானும் உன்னை விட்டுறேன். உனக்கு தான் என்ன பத்தி தெரியுமே. நீ இப்பவே போலன்னா நான் உன்னை வேற மாதிரி நடத்த வேண்டியது வரும் என்று கூறினான். சரவணனை எதிர்பார்ப்பவர்கள் எல்லாம் தனக்கும் எதிரி என்பது போல் கூறினான் மேத்யூ. அதில் பல்லை கடித்தான் ஜாக்கி. அவனால் மேத்யூவை எதிர்க்க முடியாதுதான். ஆனால் இன்று அவன் அங்கு கஸ்டமராக வந்திருக்கிறானே. மிஸ்டர் சர்மா, எனக்கு புரியுது அவர் உங்க ஃப்ரெண்டுன்னு. ஆனா இங்க காசே இல்லாம சாப்பிட வந்திருக்கான். என்கிட்ட கூட ரொம்ப திமிரா நடந்துகிட்டான். அவனை என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்க என்னன்னா என்ன வெளியே துரத்துறதுல குறியா இருக்கீங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? உங்க ஹோட்டலுக்கு என்னால மாசம் 10 லட்சம் கிடைக்குது என்றான் ஜாக்கி. எனக்கு அத பத்தி எல்லாம் கவலை இல்ல. சரவணா ஏன் இங்க பே பண்ண மாட்டேங்கிறான்னு கேட்க உனக்கு எந்த உரிமையும் இல்ல என்றான் மேத்யூ. வேற என்ன காரணமா இருக்கு போகுது? அவனுக்கு அத குடுக்க கூட வக்கு இல்ல, அதானே என்று சீரியவன். மேத்யூ, ஷர்மா ஃபேமிலி ஏன் இவ்ளோ பிரச்சனைகள் இப்ப இருக்குன்னு தெரியுமா? ஏன்னா எல்லாமே ஒன்னால. அதான் நீ பிசினஸ் டேக் ஓவர் பண்ணதுல இருந்து உன் குடும்பத்துக்கு நஷ்டம் தான். நீ யார பக்கத்துல வச்சுக்கணும் யார பகைச்சுக்கணும்னு தெரியாம இருக்கிறதால தான் ரொம்ப பெரிய நஷ்டத்துல இருக்கு என்றான் ஜாக்கி. இதுவரை ஷர்மா ஃபேமிலியை பற்றி அப்படி பேச அவனுக்கு தைரியம் இருந்ததில்லை. ஆனால் இப்பொழுது ஷர்மா குடும்பம் மிக வேகமாய் சரிவை நோக்கி நகர்வது அனைவரின் கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. தன்னையே எதிர்த்து பேசியவனை பார்த்து லேசா இதழை வளைத்த மேத்யூ, உண்மைதான், இப்ப என் ஃபேமிலி கஷ்டத்துல தான் இருக்கு. ஆனா அத சரி பண்ணதான் நினைக்கிறேன் என்று சொன்னவன் மேலும், எனக்கு முன்னவே இப்படி நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா நான் என்டர்பிரைஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணிருப்பேன் என்றான் மேத்யூ. ஜாக்கி கேலியாக பார்க்க, ஆனா இப்பதான் ஒரு ட்ரை பண்ணலாம்னு மெரைன் கிளப்ல அப்ளை பண்ண என்றான் மேத்யூ. என்ன மெரைன் கிளப்பா என்று ஜாக்கி அதிர்ந்தவன், நீ அப்ளை பண்ணியா என்று கேட்டான். அவனுக்கு மெரைன் கிளப் பற்றி தெரியுமே. ஆமா, அதுல நான் பாஸும் பண்ணிட்டேன் என்று அமைதியாய் கூறினான் மேத்யூ. இதில் இன்னும் அதிர்ந்தவன், என்ன உனக்கு ஆர்டினரி மெம்பர்ஷிப் கார்டு அவ்வளவு ஈஸியா கிடைச்சிருச்சா? எப்படி என்று ஆர்வமாய் கேட்டான் ஜாக்கி. என்ன ஆர்டினரி கார்டா என்று புன்னகைத்த மேத்யூ, எப்பல இருந்து சில்வர் கார்டு ஆர்டினரி கார்டா மாறிச்சு சொல்லவே இல்ல என்று கேட்டான். இதில் இன்னும் திகைத்தான் ஜாக்கி. மொத்த ஹில்வுட்டையே 5 பேருக்கு மட்டும்தான் சில்வர் கார்டு கிடைத்திருக்கிறது. அதுக்கு நீ எப்படி அப்ளை பண்ண? அதுக்கான ப்ரொசீஜர் என்ன? அது அவ்வளவு சாதாரணமா கிடைக்கிறது இல்லையே என்று கேட்டான் ஜாக்கி. அவன் திமிரெல்லாம் போய் இப்பொழுது இதில் ஆர்வம் காட்டினான் ஜாக்கி. என்ன, இதுக்கு சாதாரண அப்ளிகேஷனா? இதையெல்லாம் அப்ளை பண்ண முடியாது. சரவணா, நீ ரொம்ப நல்லவன். என்ன இதுக்கு இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி என்றான் மேத்யூ. என்ன சொல்றான் இவன்? சரவணா இவனை இன்வைட் பண்ணானா என்று அதிர்ந்தான் ஜாக்கி. ஜாக்கி பலவாறாக யோசித்தான். அவனால் நம்ப முடியவில்லை. லேசாய் சிரித்தவன், மேத்யூ, சரவணா உனக்கு என்ன நல்லது பண்ணான்னு எனக்கு தெரியாது. ஆனா அவன் தான் உன்னை மெரைன் கிளப்ல ஜாயின் பண்ண சொல்லி இன்வைட் பண்ணான்னு சொல்றல, ரொம்ப நல்லது. நீ சில்வர் மெம்பர், அப்போ உன்னை இன்வைட் பண்ணவன் கோல்டன் மெம்பரா இருக்கணும்ல என்று கேட்டவன் சரவணனை மேலும் கீழும் ஒரு மார்க்கமாய் பார்த்து, ஆனா அவனை பாரு, இவனை பார்த்தா உனக்கு கோல்டன் மெம்பர்ஷிப் கார்டு வச்சிருக்கிறவன் மாதிரி இருக்கா என்று கேட்டான் ஜாக்கி. உடனே அபிநயா பக்கம் திரும்பியவன், அபிநயா, நீ சரவணா கிளாஸ்மேட் தானே? வா, வந்து சொல்லு, சரவணா கோல்டன் மெம்பரா இல்லையான்னு நீயே சொல்லு. இல்ல அவனுக்கு அந்த தகுதி இருக்கா இல்லையான்னு சொல்லு என்று ஜாக்கி கேட்க அபிநயா அதிர்ந்தாள். அவள் இத்தனை நேரம் யாரும் நம்மளை எதுவும் கேட்க கூடாது என்று அமைதியாய் நின்று கொண்டிருந்தாள். ஜாக்கியை அவமதிக்கும் தைரியம் இல்லை.
காலேஜ் விட்டு வந்து இன்டர்ன்ஷிப் ஆரம்பித்த பொழுதிலிருந்து நிறைய இடையூறுகளை சந்தித்து விட்டாள். இந்த சமுதாயம் அவளை பலவாறாக சித்திரவதை செய்தது. சாதாரண மனிதனுக்கு வேலை கிடைப்பது எவ்வளவு கஷ்டம் என்று அவளுக்கு அப்பொழுது தெரிந்தது. அடுத்து நிச்சயம் சரவணா கோல்டன் மெம்பராக இருக்க முடியாது என்று நினைத்தாள். தலையை குனிந்து கொண்ட அபிநயா, இங்க கிளாஸ்லயே அவன்தான் ரொம்ப ஏழை. அவன் நிறைய பார்ட் டைம் ஜாப்க்கு போவான். ஆனா அதெல்லாம் அவனுக்கு பத்தாது. அவன் குடும்பமே பணத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. படிக்க வைக்கவே பணம் இல்லாதனால அவன் வேலைக்கு போவான். அதுவும் இல்லாம அவன் அவன் என்று அபிநயா நடுங்கியவள் சரவணனை நிமிர்ந்து பார்க்க, என்ன இருந்தாலும் சொல்லு, நான் உன் பக்கம்தான் இருக்கேன். மேத்யூவை பார்த்து நீ பயப்பட வேணாம், சொல்லு என்று மிகவும் மகிழ்ச்சியில் கூறினான் ஜாக்கி. சரவணன் எப்படிப்பட்ட ஆள் என்று மேத்யூவுக்கு காட்ட நினைத்தான் ஜாக்கி. அவன் 1-2 முறை என்னோட சூப்பர் மார்க்கெட்ல திருடி இருக்கான் என்று கூறிட ஜாக்கி மிகவும் குதூகலம் அடைந்தான். மேத்யூவை பார்த்தவன், பாத்தியா மேத்யூ, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் பண்ண வேலைய இப்படிப்பட்டவெல்லாம் உன்னோட ஃப்ரெண்டா என்று கேட்டான் ஜாக்கி. இதை கேட்ட மேத்யூவும் முதலில் அதிர்ந்தான். சரவணா அவன் வாழ்வில் மிகவும் கடிப்பட்டு இருக்கிறானே என்று நினைத்தான். சரவணன் பக்கம் திரும்பியவன், உண்மையாவா என்று வருத்தத்துடன் கேட்க சரவணா தலையசைத்தான். அது உண்மையா இருந்தால் என்ன, இப்பொழுதுதான் சரவணா அந்த ஊருக்கே ராஜாவாகி விட்டானே. ஓ ஓகே என்று கூறியவன் ஜாக்கி பக்கம் திரும்பி, சரி, அதான் கதை கேட்டுட்டல, இப்ப இங்க இருந்து வெளியே போ என்றான் மேத்யூ. அதில் அதிர்ந்தான் ஜாக்கி. மேத்யூ, இவ்ளோ தூரம் அவனை பத்தி தெரிஞ்சும் என்ன வெளியே போக சொல்ற என்று கேட்டான் ஜாக்கி. என் ஃப்ரெண்டையே அசிங்கப்படுத்தின, சோ இனி உனக்கும் எனக்கும் பகை ஸ்டார்ட் ஆச்சு என்றான் மேத்யூ. ஓ அப்படியா என்ற ஜாக்கி உடனே போனை எடுத்து ஒருவனுக்கு அழைத்தான். மிஸ்டர் விட்டல், இங்க ஒருத்தனை தீத்து கட்ட எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்று கூறினான். இதை கேட்டு அபிநயா நடுங்கினாள். பெரிய பிரச்சனை நடக்கப் போகிறது என்று தோன்றியது. சரவணனை தன் மனதில் வறுத்தெடுத்தாள். கேசவும் ஜாக்கியும் நெருங்கிய நண்பர்கள். என்ன பிரச்சனை என்றாலும் ஜாக்கிக்காக வருவான். உடனே அவனுக்காக கேசவ் அங்கு கிளம்பினான். ஏ மேத்யூ, இன்னைக்கு நீ காலி. இவனுக்காக என்னையே அசிங்கப்படுத்த நினைச்சல, உன்னை சும்மா விட மாட்டேன்டா என்றான் ஜாக்கி. சரவணனிடம் வந்த அபி, சரவணா, தயவு செஞ்சு ஜாக்கி கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இங்கிருந்து போயிடு. பிரச்சனை வேணாம். மேத்யூ உன்னோட ஃப்ரெண்டு, அவரை பத்தி கொஞ்சம் யோசி என பதட்டத்துடன் கூறினாள். நீ எவ்வளவு பெரிய பணக்காரனா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா விட்டல் ஃபேமிலி முன்ன உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது என்றாள். அபி, உனக்கு இப்போ நேரம் இருந்தா போய் நீ தாரிக்காவ பாரு. அவ இன்னும் கண்ணு முழிக்கல, ஆனாலும் அவ ஒன்னு மிஸ் பண்ணுவா. அதே மாதிரி யாரையும் நீ குறைச்சி இட போடக்கூடாதுன்னு இன்னைக்கு உனக்கு காட்டுறேன் என்று கூறினான் சரவணா. கேசவ் ஜாக்கிக்கு உதவி செய்ய அங்கு இறுகிய முகத்துடன் யாரா இருந்தாலும் ஒரு கை பார்க்க வேண்டும் என்று அங்கு வர, அங்கு இருந்த ஆளை கண்டு அப்படியே மாறிவிட்டான் கேசவ். சரவணனை பற்றிதான் அவனுக்கு தெரியுமே. வேகமாய் அவனிடம் ஓடியவன், மிஸ்டர் சரவணா, இங்கதான் இருக்கீங்களா? நான் கேசவ், என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்று மிகவும் பணிவாக கேட்டான் கேசவ். அத்தியாயம் 122. கேசவுக்கு உதவிய சரவணா. அபிநயா ஜாக்கி கம்பெனியில் சேர்ந்ததில் இருந்து அவனை பற்றியும் கேசவ் பற்றியும் தான் அதிகமாய் கேள்விப்பட்டிருக்கிறாள். ஜாக்கிக்கும் அபிநயா பற்றி தெரியும். அவள் பணக்கார வீட்டு பெண். அவள் குடும்பம் இதற்கு முன் சூப்பர் மார்க்கெட் ஒன்றை நடத்தி கொண்டிருந்ததையும் கேள்விப்பட்டிருக்கிறான். தன்னிடம் அவள் திமிர் காட்டிடக் கூடாது, அவளுக்கு மேல் தாம் என்று காட்டிடவே கேசவை வர சொல்லியிருந்தான். அவன் தகுதி என்னவென்று அபிநயாவிடம் காட்டிட நினைத்தான். மொத்த ஹில்வுட்டிலேயே ஜாக்கி தான் கேசவுக்கு தோஸ்த். பல பில்டப்புடன் ஜாக்கி கேசவை அங்கு அழைக்க, ஆனால் அவன் கண்ணிற்கோ ஒரே ஒருவன் மட்டும்தான் தெரிந்தான், சரவணா. அவனுக்கு தெரியும் கேசவ் வந்தால் என்ன நடக்கும் என்று. கேசவ் தான் சரவணனிடம் பூசை வாங்கி இருக்கிறானே, மறக்க முடியுமா என்ன? சரவணனை எதிர்த்தால் இனி உயிர் வாழ முடியாது என்று நன்றாய் உணர்ந்திருந்தான். சரவணனிற்காக சின்ன வேலை எவ்வளவு சிறிதான வேலையாக இருந்தாலும் சரவணனுடன் இருந்தாலே அது விட்டல் குடும்பத்திற்கு மிக நன்மை. சரவணன் எதுவும் சொல்லாமல்
கேசவே அழுத்தமாய் பார்க்க அதில் ஜர்க்கானவன் மேத்யூ பக்கம் திரும்பி, மேத்யூ, என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்றியா என்று மிகவும் தன்மையாய் கேட்டான் கேசவ். மேத்யூவுக்கு தான் இவன் எப்போல இருந்து நல்லவனாக மாறினான் என்ற கேள்வி இருந்தது. மேத்யூ பதில் சொல்வதற்கு முன்னே அவனிடம் ஒரு சிகரெட்டை நீட்டி, இன்னைக்கு நான் உனக்கு டின்னர் ட்ரீட் பண்றேன். இதை விட்டா வேற நல்ல டைம் நமக்கு கிடைக்காது. இதுக்கு முன்ன நமக்குள்ள பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு. ஆனா நம்ம அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நல்லா பேசலாமே. வைன் கூட நான் அரேஞ்ச் பண்றேன் என்றான் கேசவ். மேத்யூவுக்கு இதை கேட்க இன்னும் அதிர்ச்சியாய் இருந்தது. என்ன திடீர்னு இவ்ளோ நல்லவனா மாறிட்ட? நீ ஏன் இப்போ ஏன் பக்கம் சாஞ்சிட்ட என்று கேட்டான் மேத்யூ. அது நீ சரவணா ஃப்ரெண்டு, சோ நான் உன் பக்கம் தான் இருப்பேன். எனக்கு தகுதி இருந்தா நான் உன் கூடவும் ஒர்க் பண்றேன் என்றான் கேசவ். இதை கேட்ட அனைவருமே பெரிதாய் அதிர்ந்தனர். அபிநயாவிற்கு கால்கள் வலுவிழந்தது போல் இருந்தது. ஜாக்கி தான் உச்சக்கட்ட அதிர்ச்சியில் இருந்தான். என்ன எழவு இது? ஒண்ணுமே புரியல. இந்த சரவணனை கேவலப்படுத்த கேசவ இங்க வர சொன்ன, ஆனா அவன் சரவணா கீழே வேலை பாக்குறேன்னு பம்மிக்கிட்டு இருக்கான் என்று நினைத்தவனுக்கு நடப்பது ஒன்றும் புரியவில்லை. அதில் தலையசைத்த மேத்யூ, சரவணா இங்க டின்னர் சாப்பிட வந்தான், ஆனா அவன் பே பண்ணல. உன் ஃப்ரெண்டு அவனுக்கு பே பண்ண முடியாததுனால நான் அவனுக்கு ஃபேவர் பண்றேன்னு சொல்லி அவனை வெளியே போக சொல்றான். அவனை விரட்டத்தான் உன்னை இங்க வர சொல்லிருக்கான் என்று கூறிட கேசவின் முகம் கருத்தது. ஜாக்கி, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா என்று கேட்டபடியே ஜாக்கி பக்கம் திரும்பினான். அவனை கொலைவெறியுடன் பார்த்தவன், வந்தா உன் வேலையை மட்டும் பார்க்க மாட்டியா? மிஸ்டர் சரவணா அவர் சாப்பிட்டதுக்கு பே பண்ணணும்னு அவசியம் இல்ல. அவரை யாருன்னு நினைச்ச? அவர் நினைச்சா இந்த லியோ ஹோட்டலையே மொத்தமா வாங்க முடியும் என்று கத்தினான் கேசவ். அதில் ஜாக்கிக்கு சர்வமும் நடுங்கியது. என்ன செய்வது என்று அவனுக்கு தெரியவில்லை. அபிநயா அவன் ஏழை என்றுதானே கூறினாள். இவ்வளவு பெரிய ஆளா என்று யோசித்தவன், அப்படியா மிஸ்டர் விட்டல், எனக்கு தெரியாது என்று நடுக்கத்துடன் கூறினான் ஜாக்கி. உனக்கு இன்னும் 2 நிமிஷம் டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள மிஸ்டர் சரவணா கிட்ட நீ மன்னிப்பு கேக்குற. அவரு மட்டும் உன்னை மன்னிக்கல, உன்னால இனிமே ஹில்வுட்லயே இருக்க முடியாது, பாத்துக்கோ என்றான் கேசவ். ஜாக்கி எச்சிலை கூட்டி விழுங்கிக் கொண்டான். அவனின் ஆதிக்கத்தை காட்டிட நினைத்திருக்க இப்பொழுது அவனோ சரவணன் முன்பு ஒன்றும் இல்லாதவனாய் நிற்கிறான். கேசவ் சரவணன் பக்கம் திரும்பி, மிஸ்டர் சரவணா, இந்த பிரச்சனைய இந்த மாதிரி டீல் பண்ணா ஓகேவா, இல்ல வேற மாதிரி ஏதாவது பண்ணணுமா என்று அடக்கமாய் கேட்டான். சரவணனின் முகமோ இறுகி இருந்தது. எந்த உணர்வையும் காட்டாமல் மறுப்பாக தலையசைக்க கேசவுக்கு பயம் எடுத்தது. ஆனாலும் அதனை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. விட்டல் குடும்பத்தில் இருந்து வந்தவனே சரவணனை கண்டு அஞ்சுவது மற்ற அனைவருக்கும் பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. எப்படியாவது சரவணனின் கோபத்தை குறைக்க வேண்டும் என்றே அவனது எண்ணமாய் இருந்தது. என்கிட்ட மன்னிப்பு கேட்க கூட அவனுக்கு தகுதி இல்ல என்று கடுகடுத்தான் சரவணா. இதை கேட்ட கூட்டம் ஜாக்கியை பார்த்து எல்லலாக சிரித்தது. இந்த ஜாக்கி சரியான பித்தலாட்டக்காரன் போல. இவ்ளோ நேரம் இவன் தான் பெரிய இவன் மாதிரி சீன் காட்டிக்கிட்டு இருந்தா, ஆனா இப்ப சப்ப மாதிரி நின்னுகிட்டு இருக்கான் என்று சுற்றி உள்ளவர்கள் பேசி சிரித்தனர். சரவணன் கூற்றை உணர்ந்த கேசவ், அப்ப மிஸ்டர் சரவணா, இவனை நான் ஒளிச்சு கட்டிடவா என்று கேட்க அதற்கு சம்பந்தமாய் தலையசைத்தான் சரவணா. அதில் பெரிதாய் மகிழ்ந்தான் கேசவ். சரவணன் தனக்கு கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அவனிடம் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டான். ஜாக்கி, உடனே உன் திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பு என்று கட்டளையிட அதில் அதிர்ந்த ஜாக்கி, மிஸ்டர் விட்டல், நான் எப்போதுமே உங்க லாயல் ஃப்ரெண்ட். இந்த ப்ராஜெக்ட மட்டும் நான் நல்லா பண்ணேன்னா விட்டல் குடும்பத்தோட நம்பிக்கையான ஆளா இருப்பேன்னு சொன்னில்ல, உன் வார்த்தையை நம்பித்தான் நான் இந்த வேலையில எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போய் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்று வேதனையுடன் கூறினான் ஜாக்கி. இப்பொழுது அவன் வைத்திருக்கும் இந்த கம்பெனியை அவன் இழந்தால் அவனுக்கென்று ஒன்றும் இருக்காது. அதற்காக அவன் எப்படி வேண்டும் என்றாலும் மன்னிப்பு கேட்க தயாராக இருக்கிறான். உடனே மண்டி போட, ஒழுங்கா இங்க இருந்து வெளியே போயிடு, இனி மிஸ்டர் சரவணா கண்ணு முன்னாலே வந்துறாரு என்று அழுத்தமாய் கூறினான் கேசவ். ஜாக்கி, உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நானே உன் கம்பெனில கை வைக்கணும்னு நினைக்கிறியா என்று கத்தினான் கேசவ். ஜாக்கிக்கு எதிர்த்து பேச தைரியம் இல்லை. அவனுக்கு வேறு வழியும் இல்லை. மெல்ல எழுந்தவன் அனைத்தையும் இழந்து ஹோட்டலை விட்டு வெளியேறினான். உங்களுக்கெல்லாம் நான் தனியா சொல்லணுமா? ஒழுங்கா இங்க இருந்து வெளியே போங்க
என்று ஜாக்கி ஆட்களை பார்த்து கத்தினான் கேசவ். அந்த ஆட்களும் அவர்கள் கொண்டு வந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு அங்கு இருந்து கிளம்பினர். அவர்கள் எல்லாம் சென்ற பின் 5 பேர் மட்டுமே அங்கு இருந்தனர். சரவணா, மேத்யூ, சாருமதி, கேசவ் மற்றும் அபிநயா. சரவணா அபிநயா பக்கம் திரும்பவில்லை. கடந்த காலத்தில் அவளும் சரவணனை அசிங்கப்படுத்தினாலே, காலேஜிலும் நேரம் கிடைத்த பொழுதெல்லாம் அவனை அவமானப்படுத்தினாலே. சரவணா எந்த பகையும் மனதில் வளர்த்துக் கொள்ளவில்லை. அவன் எங்கே அதிகமாய் யோசித்து விடுவாளோ என்று எண்ணி அவளிடம் பேச நினைக்க, மிஸ்டர் சரவணா, இஃப் யூ டோன்ட் மைண்ட், என் கூட டின்னர் சாப்பிட வரீங்களா என்று அடக்கமாய் கேட்டான் கேசவ். அவனையே அசையாமல் பார்த்தாள் அபிநயா. கேசவ் இப்படி மற்றவர்களை அழைக்கும் ஆள் இல்லை. சரவணன் யார் என்ற ஒரே கேள்வியே அவளுள் ஓடியது. அதுக்கு அவசியம் இல்ல, நான் இப்பதான் சாப்பிட்டேன். அதுவும் இல்லாம இங்க இருக்கிற இந்த அழகான பொண்ண நான் வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும் என்று சாருமதியை காட்டி கூறியவன் சிறிது யோசித்து கேசவ் பக்கம் திரும்பி, அப்புறம் மெரைன் கிளப்ல உன் ஃபேமிலி அப்ளிகேஷனை பார்த்தேன், நான் அந்த விஷயத்தை பாத்துக்கிறேன் என்று சரவணா கூற கேசவுக்கு தலை சுற்றுவது போல் இருந்தது. சரவணா தானாகவே முன்வந்து தமக்கு உதவி செய்கிறானா என்று நினைக்கையிலே வானத்தில் மிதந்து கொண்டிருந்தான். என்னதான் சரவணனின் பேக்ரவுண்ட் தெரியவில்லை என்றாலும் அவன் உதவி செய்தால் இந்த பிரச்சனை சுலபமாக முடியும் என்று அவனுக்கு தெரியும். அவன்தானே மேத்யூ மெரைன் கிளப்பில் சேர உதவி செய்தான். மகிழ்ச்சியில் திளைத்திருந்தவன், மிஸ்டர் சரவணா, ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன மன்னிச்சதுக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்காக வேணும்னா நானே மிஸ் சாருமதிய கோஸ்ட் டவுனுக்கு அனுப்பி வைக்கவா? கவலைப்படாதீங்க, நான் பத்திரமா அனுப்பி வைப்பேன். அங்க எங்களால முடிஞ்ச எல்லா உதவியும் நாங்க பண்ணுவோம் என்று கேசவ் அவனின் நன்றி கடமையை காட்ட நினைக்க, சரவணாவும் அவனை தடுக்கவில்லை. அங்கு இருந்து செல்லும் முன்பு சாருமதியிடம் ஒரு கார்டை கொடுத்தான் சரவணா. கேசவே அவன் காரில் சாருமதியை அழைத்து சென்றான். என்ன மச்சான், வரியா? நாம போய் நம்ம வேலையை பாப்போம் என்று சரவணனை குடிப்பதற்காக அழைத்தான் மேத்யூ. அதில் புன்னகைத்தவன், ஓகே, ஆனா ஒன் ட்ரீட் என்றான் சரவணா. அப்ப மூக்கு முட்டை குடிக்க ரெடியாரு என்று மேத்யூ கேலி செய்ய இருவரும் அங்கிருந்து நகர்ந்தனர். அவர்கள் செல்வதை பார்த்த அபிநயா சரவணா முன்னே ஓடி வந்து நின்றவள், சரவணா, நீங்க 2 பேரும் குடிக்க போறீங்கன்னா என்னையும் உன் கூட கூட்டிட்டு போ என்று தைரியமாக கூறினாள். நாங்க பசங்கெல்லாம் என்ஜாய் பண்ண போறோம் என்று சரவணா கூற, ஏன், நான் இருந்தா உனக்கு கஷ்டமா இருக்குமா என்று அபிநயா ஒரு மார்க்கமாய் கூறிட, அதனையும் புரிந்து கொண்ட மேத்யூ, மச்சி நீ நடத்து, நாம இன்னொரு நாள் குடிப்போம் என்று கூறி கழண்டு கொண்டான் மேத்யூ. அத்தியாயம் 123. கிறுக்கு புத்தி. மேத்யூ அங்கிருந்து சென்றிட, அபிநயா, என்ன சொல்ற நீ என்று கேட்டான் சரவணா. அதில் உதட்டை கடித்த அபி, இந்த டிரெஸ்ஸோட நான் எப்படி வெளியே வர முடியும்? நான் சேஞ்ச் பண்ணணும், என் கூட ரூமுக்கு வரியா என்று கேட்டாள். சரவணாவிற்கு அவளின் அர்த்தம் புரிந்தது. அவன் மறுக்கும் முன்னே அவனின் கைகளை இழுத்துக்கொண்டு அங்கிருக்கும் சூட் ரூம் உள்ளே அவனை அழைத்து சென்றாள். உள்ளே சென்றதும் சரவணன் முன்பே அவள் அணிந்திருந்த உடையை கழட்ட பார்க்க அவளின் கையை பிடித்து தடுத்தான் சரவணா. அதில் கலங்கிய விழிகளுடன், என்னாச்சு சரவணா என்று கேட்டாள் அபி. என்ன பண்ற நீ என்று சரவணா கேட்க, ஒன்னும் இல்ல, இவ்ளோ நல்ல ரூம் புக் பண்ணிருக்க, இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலனா எப்படி என்று கேட்டு அவனை மெத்தைக்கு அழைத்தாள் அபி. அங்கிருந்து அவள் ஒயின் ஆர்டர் செய்தாள். இன்று அவள் அவளின் கண்ட்ரோலில் இல்லை. சரவணனை மயக்குவதே அவளின் எண்ணம். ஒரு கிளாஸில் ஒயினை ஊற்றி அவனிடம் அபி நீட்டிட, அதனை வாங்கிடாமல், என்ன பண்ண ட்ரை பண்ற நீ என்று கேட்டான் சரவணா. அதில் மெலிதாய் சிரித்த அபி, ஏன் சரவணா, உனக்கு நான் என்ன பண்றேன்னு புரியலையா? ஒரு பொண்ணும் பையனும் தனியா இருக்கிறப்போ என்ன பண்ணுவாங்க என்று கேட்டாள். மேலும், எனக்கு தெரியும் இப்போ நீ ரொம்ப பெரிய பணக்காரன்னு. நான் உன்னை சாதாரண பணக்காரன் தான் நினைச்சேன். ஆனா மேத்யூ உன்னோட ஃப்ரெண்டா இருப்பான்னு எதிர்பார்க்கல. இதுல கேசவ் உன்கிட்ட ஓடி வந்து அவ்வளவு பம்மிட்டு போவான்னு நினைக்கல. நீ பணக்காரனா இருந்துட்டு ஒன்னும் இல்லாதவ மாதிரி இத்தனை நாளா நடிச்சிட்டு இருந்திருக்க. எனக்கு தாரிகா மாதிரி நல்ல டேஸ்ட் இல்லதான். ஆனா இப்போ உன்னோட ஒன்னா இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல.
என்று அபி கூறிட, என்ன வளர்ற நீ என்று பெரிதாய் அதிர்ந்தான் சரவணா. அபிநயாவிற்கு பைத்தியம் பிடித்து விட்டது போல என்று நினைத்தான். ஆனால் அபியோ எப்படியாவது சரவணனை மெத்தைக்கு அழைத்திட வேண்டும் என்று முடிவோடு இருந்தாள். எனக்கும் தாரிகாவுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு தெரியுமா என்று அழுத்தமாய் கேட்டான் சரவணா. ஏன் தெரியாது? அவ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். என் பேரண்ட்ஸ்க்கு அப்புறம் என் வாழ்க்கையில முக்கியமான ஒரு ஆள்னா அவ மட்டும்தான் என்றாள் அபி. சரவணா மிகவும் குழப்பத்தில் இருந்தாள். புருவம் சுருக்கியவன், அபிநயா, நீ தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு உன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் இல்ல. நான் ஒன்னும் உன் அழக பார்த்து ஆசைப்பட்டு உன்கிட்ட பேச வரல. நான் வந்த ரீசன் தாரிகாவுக்கு என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்க வந்தேன். இப்ப கோமால ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்குறா என்று சரவணா கூறிட பெரிதாய் அதிர்ந்தாள் அபி. அவளுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது. கடந்த சில நாட்களாக அவளின் வேலையிலேயே மிகவும் பிஸியாக இருந்தாள். இருட்டிய உலகில் தனித்து விடப்பட்டது போல் இருந்தாள். ஆனால் இன்று சரவணனை கண்ட பொழுது, அதுவும் அவனை பற்றி தெரிந்த பின், அவள் கஷ்டகாலம் முடிய போகிறது என்று நினைத்தாள். எனக்கு அத பத்தி கவலை இல்ல, எல்லாம் விருப்பம்தான். உனக்கு விருப்பம் இருக்கிற வரைக்கும் நான் உன் கூட இருக்கேன். நம்ம ரகசியமா இத வச்சுக்கலாம். நான் தாரிகா கிட்ட இத பத்தி தெரிய விட மாட்டேன். அவளுக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வராத மாதிரி நான் நடந்துப்பேன் என்று பல்லை கடித்துக் கொண்டு கூறினாள் அபி. சுயமரியாதை, மானம் பற்றி எல்லாம் கவலை இல்லை. இதை கேட்ட சரவணன் மேலும் அதிர்ந்தான். இப்படிப்பட்ட ஒருவளா தாரிகாவின் நெருங்கிய தோழி என்று அசிங்கமாய் அவளை பார்த்தான். உனக்கு என்ன வேணும் என்று கேட்டான் சரவணா. மெரைன் கிளப் என்று கூறிய அபி, ஷர்மா ஃபேமிலியே அதுல இன்வைட் பண்ற அளவுக்கு உனக்கு அதிகாரம் இருக்கு. அப்போ உன்னால என் ஃபேமிலியையும் இன்வைட் பண்ண முடியும் தானே என்று கேட்டாள். ஷர்மா ஃபேமிலி வெல்த் ரொம்ப அதிகம் என்றான் சரவணா. அதற்கு தலையசைத்த அபி, எனக்கு தெரியும், என் ஃபேமிலி ஒன்னும் அவ்வளோ குறைஞ்சவங்க இல்லையே. சரவணா, உன்னால முடியும்னு நினைச்சா கண்டிப்பா இதை செய்ய முடியும் என்று உறுதியாய் கூறினாள் அபி. கேசவ் சரவணனிடம் நடந்து கொண்ட விதத்திலேயே சரவணனால் இதை செய்ய முடியும் என்று நம்பினாள். அவன் நினைத்ததை சுலபமாக அவனால் பெற்றுக்கொள்ள முடியும். மெரைன் கிளப் என்றால் சும்மாவா என்ன? இது மட்டும்தானா என்று கண்களை சுருக்கி கேட்டான் சரவணா. ஆமா, அவ்வளவுதான் என்று கூறி அவளின் ஸ்விம் சூட்டில் கை வைத்தாள். சரவணா, உன் இஷ்டம் போல என்ன என்ன வேணும்னாலும் நீ பண்ணிக்கலாம். நீ ரொம்ப யோசிக்க வேணாம். இது நமக்குள்ள இருக்கும். நான் பெட்ல ரொம்ப ஒபீடியன்ட். நீ எதிர்பார்க்கிறது கண்டிப்பா என்கிட்ட கிடைக்கும் என்று கூறி கண்களை மூடினாள் அபிநயா. நீண்ட நேரம் எந்த ஒரு தொடுகையும் அவள் உணராமல் இருக்க, சரவணா எப்படி இத்தனை நேரம் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு இருக்கிறான் என்ற கேள்வியுடன் கண்ணை திறந்தாள் அபி. அந்த அறையே வெறிச்சோடி இருந்தது. சரவணன் எப்பொழுதோ அங்கிருந்து கிளம்பிவிட்டான். அபிநயாவிற்கு ஆத்திரம் அதிகமாக வந்தது. ஆனால் அதனை காட்டும் வழிதான் அவளுக்கு கிடைக்கவில்லை. சரவணா மட்டுமே அவளின் ஒரே நம்பிக்கை. பிளீஸ் சரவணா, என்ன காப்பாத்து. உனக்காக நான் என்ன வேணாலும் பண்றேன் என்று கூறி முகத்தை கால் முட்டியில் புதைத்துக் கொண்டு கதறி எழுதாள் அபி. அங்கிருந்து வெளியேறிய சரவணா ரத்தினத்தை தேடி சென்றான். டென்பி பேங்கில் தான் அவர் கவனம் முழுதாய் இருந்தது. ஏதாவது கண்டுபிடிச்சீங்களா என்று கேட்டான் சரவணா. அதில் மறுப்பாக தலையசைத்த ரத்தினம், சார், நம்மளை விட அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்காங்க. சாரி சார், ஏன் தப்பு தான். இன்வெஸ்டிகேஷனுக்கு நான் போதுமான ஆளுங்களை கொண்டு வரல, அதான் இவ்ளோ ஸ்லோவா இருக்கும். என்கிட்ட ஒரு சஜஷன் இருக்கு என்று கூறிட, என்னது என்று கேட்டான் சரவணா. அது நான் மட்டும் கோஸ்ட் டவுனுக்கு தனியா போய் போன தடவை ஒரு அசிஸ்டன்ட் வந்தாரு, அவரை பார்த்து பேசிட்டு வரேன் என்று கூறினார் ரத்தினம். உடனே மறுப்பாக தலையசித்த சரவணா, இது ரொம்ப பெரிய பிரச்சனையாகும் என்றான். இல்ல சார், நீங்க வரி பண்ண வேணாம். நான் ஜஸ்ட் அசிஸ்டன்ட் தானே, என்ன அவங்க பெருசா ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. அதுவும் இல்லாம பீனிக்ஸ் குடும்பத்தோட ரூல்ஸ் அவங்களுக்கும் தெரியும். சோ என்ன எதுவும் பண்ண மாட்டாங்க என்று உறுதியாய் கூறினார் ரத்தினம். சரவணன் வேறு வழி இல்லாமல் இதற்கு சம்மதித்தான். இப்பொழுது அவன் தேடும் ஆளும் அவனுடைய கம்பெனியும் எதுவும் அவனுக்கு தெரியவில்லை. அவர்களின் அடையாளத்தை மறைக்க டென்பி பேங்கையே கைவிட்டனர். சரவணன் கண்டுபிடித்து அதனை குடைய அதிலிருந்து விலகி தப்பித்து விட்டனர். ரத்தினத்தின் திட்டம் சரியாகத்தான் இருக்கும் என்று அவரை கோஸ்டவுனுக்கு அனுப்பிவிட்டு தாரிகா வார்டிற்கு வந்தான் சரவணா. அவளின் இதய துடிப்பு மட்டும்தான் சீராய் இருந்தது. கண் விழிப்பதற்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை.
வெற்றியும் லட்சுமியும் இன்னும் அங்குதான் இருந்தார்கள். இருவருமே மிக சோர்வாய் இருந்தார்கள். நாள் கணக்கில் இருவரும் அழுது ஓய்ந்திருந்தனர். அவர்களை தேற்றும் வழிதான் சரவணாவிற்கு தெரியவில்லை. அங்கு தாரிகா அறையில் புதிய பூங்கொத்து இருப்பதை பார்த்தவன், இது அனுப்புனது யாரு என்று சரவணா கேட்க, அபிநயா தாரிகாவை பார்க்க வந்தா என்று கண்களை துடைத்துக் கொண்டு கூறினார் லட்சுமி. அவ தாரிகா கூட இல்லையா என்று சரவணா கேட்க, ரொம்ப நேரம் அவ இங்கதான் இருந்தா, அப்புறம் அழ ஆரம்பிச்சிட்டா. நானும் சமாதானம் பண்ண பார்த்தேன். அவ அழுறத நிறுத்தல. அதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்பிட்டா என்று பெருமூச்சு விட்டார் லட்சுமி. அதற்கு சம்மதமாய் தலையசைத்தான் சரவணா. சரவணா, இன்னைக்கு நானும் லட்சுமியும் ஒரே விஷயத்தை பத்தி தான் பேசணும் என்று கூறி வெற்றி எழுந்திட லட்சுமி அவர் கையை அழுத்தினார். சரவணனை எதிர்கொண்டவர், நீ தாரிகாக்காக வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லப்பா என்று கடினப்பட்டு கூறினார். அவனை போன்ற ஒருவன் மருமகனாக கிடைத்ததில் அவருக்கு மகிழ்ச்சியே. ஆனால் தாரிகா இப்பொழுது கண் விழிப்பது போல் தெரியவில்லை. இந்த முடிவை வெற்றி எடுத்த பொழுது லட்சுமி மறுத்து விட்டார். அவர் நீண்ட நேரம் பேசி லட்சுமி அழுத பின் தான் ஒப்புக்கொண்டார். இதை கேட்டு சிரித்த சரவணா, உங்க பொண்ணை விட்டுட்டு போறதுக்கா நான் காதலிக்கிறேன். நீங்க அதை பத்தி யோசிக்க வேணாம். நான் தாரிகாவுக்காக ஃபாரின்ல இருந்து சில எக்ஸ்பர்ட்ஸ் வர சொல்லிருக்கேன். சீக்கிரமே அவங்க ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிருவாங்க என்று சரவணா கூற, வெற்றி லட்சுமி பக்கம் திரும்பி முறைத்து, நான் தான் சொன்னேன்ல சரவணா அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு என்றார். அபிநயா தாரிகாவை பார்த்துவிட்டு செல்ல யாரோ அவளை பின்தொடர்வதை கண்டாள். பயத்தில் வேகமாய் நடக்க ஆரம்பித்தாள். ஜாக்கி பணம் கொடுத்தால்தான் அவள் கடன் வாங்கியவனிடம் திரும்பி பணம் கொடுக்க முடியும். அவளை ஆட்கள் சுற்றிட பயத்தில், சரவணா என்னை காப்பாத்தலனா என் உடம்பு அவங்களுக்கு இரையாகிடும் என்று சரவணாவிற்கு செய்தி அனுப்பினாள் அபிநயா. அத்தியாயம் 124. சரவணனின் உதவி. அபிநயா கௌரவம் எல்லாம் பார்க்கவில்லை. அவளை காப்பாற்றிக் கொள்ள எதுவும் செய்ய துணிந்தாள். சரவணனிடம் கெஞ்ச கூட தயாராகி இருந்தாள். அவளின் குடும்பத்திற்காகத்தான் அனைத்தையும் செய்கிறாள். அவள் வாங்கிய கடனை அவளின் குடும்பம் திருப்பி கொடுக்கவில்லை. அதனை நினைத்து மிகவும் வருந்தினாள் அபிநயா. தாரிகா சரவணனை பற்றி பேசும் பொழுதெல்லாம் அதனை வெறுத்தாலும் என்றாவது ஒரு நாள் தனக்கும் அப்படி ஒருவன் வந்துவிட மாட்டானா என்று எதிர்பார்த்தாள் அபி. தாரிகாவிற்கு அவளின் உண்மையான காதல் கிடைத்துவிட்டது. ஆனால் தமக்கு எஞ்சியது எல்லாம் ஏமாற்றம் மட்டுமே என்று வருந்தினாள். சரவணனின் உதவி அவளுக்கு தேவை. மெரைன் கிளப்பில் அவர்கள் குடும்பத்திற்கு இடம் கிடைத்தால் அது அவளுக்கு மிகப்பெரிய உதவியாய் இருக்கும். அபியின் செய்தியை பார்த்த சரவணா, உனக்கு என்ன பைத்தியமா என்று கேட்டிருந்தான். இன்று அவள் எல்லை மீறி நடந்து கொண்டாள். நான் பண்ணது தப்புதான். தாரிகா ஃப்ரெண்டா இருந்துட்டு நான் உன்கிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது. ஆனா எனக்கு அதை விட்டா வேற வழி இல்ல என்று அனுப்பி இருந்தாள். அவன் ஒருவனால் தான் அவளை காப்பாற்ற முடியும். தாரிகா தர முடியாத அவளின் உடம்பை அவள் கொடுக்க நினைத்து அப்படி கேட்டாள். அவள் பின்னால் வந்து கொண்டிருந்தவர்கள் அவளை நெருங்கிட உடனே சரவணாவிற்கு அவளின் லொகேஷனை அனுப்பி வேகமாய் ஓட ஆரம்பித்தாள் அபி. அவர்களும் அபியை விடாமல் துரத்தினர். சீக்கிரமே அபிநயாவை சுற்றி வளைத்து விட்டனர். எங்க இப்ப தப்பிச்சு போ பாக்கலாம் என்று கட்டை வைத்துக் கொண்டு இருந்தவன் இலக்காரமாய் கூறினான். அபிநயா ஓட வழி இல்லாமல் அவளின் போனை எடுத்து பார்க்க சரவணனிடமிருந்து எந்த பதிலும் அவளுக்கு கிடைக்கவில்லை. அவள் மீது அவனுக்கு எந்த விருப்பமும் இல்லை என்று தெரிந்தது. இதே தாரிகாவாக இருந்தால் சரவணா அடித்து பிடித்து ஓடி வந்திருப்பான் என்று நினைத்த அபி தாரிகாவை நினைத்து லேசாய் பொறாமை கொண்டாள். ஒருவன் அபிநயாவை நெருங்கி அவளின் பின்னங்கழுத்து முடியை கொத்தாக பற்றி, என்ன எங்க கிட்ட இருந்து தப்பிக்கலாம்னு பாக்குறியா? நாங்க சொல்றத நீ கேட்கல, யோசிக்காம உன்னை கொன்னு போட்டுட்டு போய்கிட்டே இருப்போம் என்று அவன் அழுத்தி பிடிக்க அபிநயா வலியில் கத்தினாள். அவள் கத்தியதில் ஓங்கி அறைந்தவன், என்ன சவுண்ட் விடுறியா? எங்க திரும்பி கத்து பாப்போம் என்றான். வலி தாங்காமல் அங்கேயே அசையாமல் அப்படியே அமர்ந்து விட்டாள் அபிநயா. அந்த ஆள் பின்னே திரும்பி, மிஸ்டர் பாபு, வேலை முடிஞ்சிருச்சு, நீங்க காரை விட்டு வாங்க என்று கூறிட அங்கு இருந்த காரில் இருந்த நடுத்தர வயதுடைய தில்லி பாபு இறங்கி வந்தான். அவனை நிமிர்ந்து பார்க்கும் தைரியம் அபிநயாவுக்கும் இல்லை. அவள் கடன் வாங்கும் பொழுது அவன்தான் அவளை அழைத்து சென்றான். ஹில்வுட்டில் இன்னொரு கொடூரமான கேங்ஸ்டர் தான் தில்லி பாபு. மெல்ல அபியை நெருங்கியவன்
அவளின் முகத்தை நிமிர்த்தி, ஜாக்கி அவன் கம்பெனில இருந்து உன்னை தூக்கிட்டதா என்கிட்ட சொல்லிட்டான். இன்னும் 7 நாள்ல நீ எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை உன்னால எப்படி கொடுக்க முடியும் என்று கேட்டு அவளின் கன்னத்தை அழுத்தி பிடித்தான் தில்லி. இவளை போன்ற பெண்கள் பலரை அவன் பார்த்திருக்கிறானே. மிஸ்டர் பாபு, எனக்கு 7 நாள் டைம் தரேன்னு சொன்னீங்களே என்று பயத்துடன் கேட்டாள் அபிநயா. அவளின் உடலை விற்க அவளுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் எந்த தைரியத்தில் லட்சக்கணக்கான பணத்தை வாங்க கான்ட்ராக்டில் கையெழுத்திட்டாள் என்று அவளுக்கு தெரியவில்லை. அவள் குடும்பத்திற்காக மட்டுமே அதனை வாங்கினாள். திரும்ப அவள் குடும்பத்தினரிடம் போய் நிற்க அவளுக்கு தைரியம் இல்லை. அவர்களின் வருத்தமான முகத்தை பார்க்கும் மனம் இல்லை. ஆனால் இந்த குறுகிய நாட்களில் அவர்களால் அவ்வளவு பணத்தை திரும்ப கொடுக்க முடியாது. நான் உனக்கு ஏற்கனவே நிறைய 7 நாள் டைம் கொடுத்துட்டேன். எனக்கு இதுக்கு மேல பொறுமை இல்ல அபிநயா. என் பணத்தை எப்படி எடுத்துக்கணும்னு எனக்கு தெரியும் என்று கூறி சிரித்த தில்லி கைகளை தட்டி, நம்ம ரூல்ஸ ஃபாலோ பண்ணுவோம் என்று கூறிட அங்கு இருந்தவர்கள் சத்தமாய் சிரித்தனர். இதற்காக தான் பல நாள் காத்திருந்தது போல் இருந்தது. இதை கேட்டதும் அபிநயாவிற்கு மயிர் கூச்சரிட்டது. கால்கள் தன்னிச்சையாக பின்வாங்க வேகமாய் பின்வாங்கினாள் அபி. இல்ல இல்ல மிஸ்டர் பாபு, பிளீஸ் வேணா. நான் எப்படியாவது பணத்தை திருப்பி கொடுத்துறேன். பிளீஸ், நிச்சயமா கொடுப்பேன் என்று அழுதாள் அபிநயா. திருப்பி கொடுப்பியா? உன்கிட்ட ஏது அவ்வளோ பணம்? இப்போ ஜாக்கி கம்பெனிலயும் நீ இல்ல. விமானத்தை விட்டு மத்த பொம்பளைங்க மாதிரி நீயும் ரெடியாகிக்கோ என்று இரக்கமில்லாமல் கூறினான் தில்லி. ஜாக்கி தான் அவனை அங்கு அனுப்பி வைத்ததே. சரவணனிடம் காட்ட முடியாத கோபத்தை அவள் பக்கம் திருப்பினான். இன்று நடந்ததற்கு எல்லாம் அபிநயாதான் காரணம் என்று அவளை பழிவாங்க நினைத்தான். அவள் உடலை விற்று அவளின் கடனை திருப்பி கொடுத்திட வேண்டும் என்று நினைத்து இப்படி செய்கிறான். அவள் வேதனையை ரசிக்க துடித்தான் ஜாக்கி. என்று வார்த்தை வராமல் தடுமாறிய அபிநயாவுக்கு கைகள் நடுங்கியது. அவளிடம் திருப்பி கொடுக்க பணம் இல்லை. அவளுக்கு உதவக்கூடிய சரவணனும் அவளை கண்டு கொள்ளாமல் விட்டு விட்டான். பிளீஸ், நான் திரும்பி என் ஃபேமிலி கிட்டயே போய் உங்க பணத்தை கொடுத்துறேன், என்ன விட்டுருங்க என்று கைகளை கூப்பி கொண்டு கெஞ்சினாள் அபிநயா. என்ன, உன் குடும்பத்துக்கு போயா என்று கேட்ட தில்லி மறுப்பாக தலையசைத்து, இன்னும் அந்த 10 லட்சத்தையே திருப்பி கொடுக்கல. இப்ப அது வட்டி மேல வட்டி போட்டு அந்த பணத்தையே கொடுக்க முடியாம இருக்காங்க என்று கூறியவன் சிகரெட்டை வாயில் வைத்து இழுத்து ஊதினான். அபிநயாவை கேலியாக பார்த்தவன், எனக்காக நீ இன்னும் பணம் சம்பாதிச்சு கொடுக்கல. ஜாக்கி கம்பெனிலையும் நீ ஒழுங்கா எதுவுமே பண்ணி சம்பாதிக்கல. சோசியல் மீடியா யூஸ் பண்ணி உனக்கு பணம் சம்பாதிக்க பிடிக்கலன்னா உனக்கு வேற வழி இருக்கு. அத நீயே விருப்பப்பட்டு பண்றியா, இல்ல நானே உன்னை பண்ண வைக்கவா என்று கேட்டான் தில்லி. இதுவரை எந்த பெண்ணையும் அவன் விட்டதில்லை. அபிநயாவுக்கு உடல் வெடவெடுத்தது. அந்நேரம் அபிநயாவின் போன் அடிக்க அதனை பார்த்தால் சரவணன் தான் அழைத்திருந்தான். மீண்டும் உயிர் வந்தது போல் இருந்தது அவளுக்கு. உடனே மகிழ்ந்தவள், மிஸ்டர் பாபு, நான் இது கால் அட்டன் பண்ணிக்கவா என்று நடுக்கத்துடனே கேட்டாள் அபிநயா. அதுக்கு என்ன, தாராளமா பண்ணிக்கோ. உன்னை காப்பாத்த எவனாவது வருவான்னு நினைக்கிறியா என்ன என்று திமிராக கேட்டான் தில்லி. அபிநயாவுக்கு பேச்சு வரவில்லை. ரகசியமாய் போனை அட்டன் செய்தாள். தில்லிக்கு பயம் இல்லை. மொத்த ஹில்வுட்டில் 2 பேர்தான் பாஸாக இருந்தார்கள். இப்பொழுது அவர்களும் இல்லை. அதனால் இப்போ தில்லி மட்டுமே பாஸ். அவனுக்கு பின்னால் இருப்பவர்கள் யார் என்று தெரிந்தாலே அனைவரும் அஞ்சி ஓடி விடுவார்கள். அபிநயா போனை அட்டன் செய்ததுமே வெடித்து அழுக ஆரம்பித்தாள். அபிநயா முன்பு அனுப்பியிருந்த இடத்திற்கு வந்திருந்தான். ஆனால் அபிநயாவை அவனால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அபிநயா குரலை போனில் கேட்ட பின்தான் அவள் இருக்கும் இடத்தை உறுதி செய்து கொண்டான் சரவணா. வெயிட் பண்ணு, நானே வரேன் என்று கூறி அழைப்பை துண்டித்தான் சரவணா. அவனின் இந்த வார்த்தைகளே அவளுக்கு மலை போன்ற நம்பிக்கையை கொடுத்தது. என்ன அபிநயா, பணத்தை திருப்பி கொடுக்கற அளவுக்கு பெரிய பணக்காரனை நீ கண்டுபிடிச்சா இல்லையா என்று நக்கலாக கேட்டான் தில்லி. அவனுக்கு பணம் பற்றி பெரிய கவலை இல்லை. அவளை விற்றாவது அதனை எடுத்துக் கொள்வான். அப்படிதான் இத்தனை வருடமாய் அவன் தொழில் செய்து கொண்டிருக்கிறான். சரவணன் தூரத்தில் வருவதை பார்த்த தில்லி, என்ன இவன் தான் உன்னை காப்பாத்த வந்த ஹீரோவா என்று சிரிப்புடன் கேட்டான். அபிநயா மீது அவனுக்கு எந்த ஒரு அபிப்பிராயமும் இல்லை. அவள் தாரிகாவின் தோழி.
அவள் கஷ்டத்தில் இருப்பதை பார்த்து கொண்டு சும்மா இருந்திட மாட்டான். அபிநயா இருக்கும் இடம் வந்த சரவணா, நான் வந்துட்டேன்ல, என்ன பிரச்சனைன்னு சொல்லு, உனக்காக நான் அதை சரி பண்றேன். ஆனா தயவு செஞ்சு இது உன் மேல உள்ள அக்கறை இல்ல மண்ணாங்கட்டில பண்ணேன்னு மட்டும் சொல்லிட்டு பின்னால வராத. நீ இன்னைக்கு வந்து தாரிக்காவை ஹாஸ்பிட்டல்ல பார்த்ததுனாலதான் நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் என்றான் சரவணா. அபிநயா அதிர்ந்து விட்டாள். அவளுக்கு என்ன சொல்வது என்று தெரியவில்லை. தாரிகாவை சும்மா சென்று பார்த்து வந்ததற்காக அவன் தமக்கு இவ்வளவு பெரிய உதவி செய்கிறான் என்று ஆச்சரியமாய் பார்த்தாள் அபி. டேய் பையா, என்ன நீ ரொம்ப அல்டா படிக்கிற என்று எரிச்சலாக தில்லி கூற, அவனின் ஆட்கள் பக்கம் திரும்பி, போய் அவன் கை கால உடைங்க. அவன் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, என்கிட்ட மோதுனா என்ன நடக்கும்னு காட்டுங்க என்று கூறினான் தில்லி. அவனின் ஆட்கள் சரவணனை நோக்கி வர, அதில் பயந்த அபிநயா, நீங்க தனியாவா வந்த என்று கேட்டாள். அதில் தலையசைத்தவன், நீ கவலைப்படாத, நான் இன்னொருத்தருக்கு கால் பண்ணி வர சொல்றேன். அவரு ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸ்ல தான் இருக்காரு என்றான் சரவணா. அதில் சத்தமாய் சிரித்த டில்லி, என்ன இன்னும் ஒருத்தன் தானா? இனி அந்த கடவுளே வந்தாலும் உன்னால என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுடா என்று சிரித்தான். அத்தியாயம் 125. இம்சை செய்யும் அபிநயா. டில்லிக்கு யார் வந்தாலும் கவலை இல்லை. அவன்தான் இப்பொழுது ஹில்வுட்டில் தாதாவாக சுற்றித் திரிகிறான். அவன் பின்னால் இருக்கும் ஆளும் சாதாரண ஆள் இல்லையே. யார் வந்தாலும் அவர்களுக்கு சமாதி கட்டும் எண்ணத்தில் இருந்தான். சரவணா 100 பேருக்கு அழைத்தாலும் அவன் எதிர்க்க தயாராகத்தான் இருக்கிறான். அபிநயா என்னதான் சரவணனை நம்பினாலும் அவன் அழைக்கும் ஒரு ஆளினால் இவர்களை சமாளிக்க முடியும் என்று அவளுக்கு தோன்றவில்லை. ஏனென்றால் தில்லியிடம் ஆள் பலம் அதிகமாக இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் சொன்ன ஆள் வந்துருவாரு என்று போன் பேசி முடித்துவிட்டு டில்லியிடம் கூறினான் சரவணா. அதில் சிரித்த டில்லி, ஓகே ஓகே, நான் வெயிட் பண்ணி பாக்குறேன், எந்த கொம்ப இங்க எதிர்க்க வரான்னு பாக்குறேன் என்றான். அதன் பின் அபிநயாவை தலை முதல் கால் வரை பார்த்தான் தில்லி. அதில் அபிநயா உடல் அப்பட்டமாய் நடுங்கியது. அவனுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அவன் பார்வையில் உடல் நடுங்கியது அவளுக்கு. ஏய், நான் அவனுக்கு ஒரே ஒரு கடைசி சான்ஸ் தரேன் என்று டில்லி கூறிட தலையை நிமிர்ந்து பார்த்தாள் அபிநயா. அவனின் காலை காட்டிய டில்லி, என்னோட ஷூவை உன்னோட டிரெஸ்ஸால தொடச்சு விடு. இதோட இந்த விஷயத்த நான் விட்டுறேன். அது மட்டும் இல்லாம நான் உன்னோட வட்டியையும் குறைக்கிறேன். பாதி வட்டி தான் உனக்கு என்று கூறினான். அபிநயாவுக்கு இது மிகவும் நல்ல ஆஃபர். வட்டியை குறைத்தால் அவளால் சுலபமாக பணத்தை திருப்பி கொடுக்க முடியும். அபிநயா எதுவும் சொல்லவில்லை. அதில் இதழை வளைத்த டில்லி, அது சரி, நீ ஒரு பஞ்ச பரதேசி தானே, உனக்கு எது சாதகமோ அததான நீ பாப்ப. உன்னோட கடனா எல்லாம் நீ ஒரு மாசத்துக்குள்ள நீ கொடுத்தா உன்னோட பழைய வட்டியில 50% டிஸ்கவுண்ட் பண்ற என்றான் டில்லி. அதில் கண்களை அகல விரித்தாள் அபிநயா. பாதிக்கு பாதி. அப்படி குறைத்தால் கிட்டத்தட்ட 20 லட்சம் அவளுக்கு குறையும். இந்த ஆஃபர் அவளை வெகுவாய் கவர்ந்தது. இந்த வட்டி மட்டும் குறைந்தால் நிச்சயம் அவள் குடும்பத்தினரால் பணத்தை திருப்பி கொடுத்து விட முடியும். இப்போ நான் என்ன பண்ணணும் என்று கேட்டாள் அபிநயா. அவளுக்கு வேறு வழி இல்லை. பல்லை கடித்துக் கொண்டு கேட்டவள் சரவணனை நிமிர்ந்து பார்த்தாள். இப்பொழுது அவள் டில்லி கூறுவதை மட்டும் செய்தால் அவன் சரவணனை மேலும் அசிங்கப்படுத்தி விடுவான். சரவணனிடம் பழகும் வாய்ப்பை அவள் தவறவிட்டால் இனியும் அவனுடன் இருக்கும் வாய்ப்பு இல்லை. ஆனால் அவளுக்கு விட்டுக் கொடுக்கும் எண்ணமும் இல்லை. ஏன் சொன்னது காதுல விடலையா என்று கேட்டு அவளை ஓங்கி எட்டி மிதித்தான் டில்லி. உடனே எழுந்து நின்று அழுத்தமாய் டில்லியை பார்த்தாள் அபிநயா. அதில் இழித்தவன், என்ன அபிநயா, என் கூட சண்டை போடணும்னு தோணுதா? என்னை எதிர்க்க நினைக்கிறியா? மறந்துடாத, உன் குடுமி என் கையில தான் இருக்கு. உன்னை பத்தின எல்லா விஷயமும் என் கிட்ட இருக்கு என்று கடுப்புடன் கூறினான் டில்லி. உன் சாவு என் கையில தாண்டி என்று கூறி அவளை அடிக்க கை ஓங்கினான் டில்லி. அபிநயா அவனை தடுக்கவில்லை, எதிர்க்கவும் இல்லை. கண்ணை மூடிக்கொண்டாள். அவள் சரவணன் தனக்கு உதவுவானா மாட்டானா என்று பார்க்க நினைத்தாள். இதனை சரவணன் தடுக்கவில்லை என்றால் தவறான ஆளை உதவிக்கு அழைத்து விட்டோம் என்று நினைத்து அவள் சாவு குழியில் அவளே படுத்துக் கொள்வாள். டில்லி அபிநயா இருவருக்கும் நடுவே சட்டென்று ஒருவர் அவன் கண்முன்னே வந்து நின்றார். அடியை எதிர்பார்த்து கொண்டு இருந்தவள் ஒன்றும் விழாமல் இருப்பதைக் கண்டு கண்ணை திறக்க அவள் முன் ஒருவர் இருந்தார். அவர்தான் ஹரிஷ்.
சரவணா ஒருவரை மட்டும் அழைக்கப் போகிறான் என்று கூறிய பொழுது தம் நிலைமை அவ்வளவுதான் என்று நினைத்தவள் ஹரிஷை பார்த்ததும் தான் புது தெம்பு அவளுக்கு பிறந்தது. சரவணா பக்கம் திரும்பிய ஹரிஷ், சாரி சரவணா, நான் கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன். ஹேர் கட் பண்ணலாம்னு சலூனுக்கு போயிருந்தேன், ஹாஸ்பிட்டல் இல்ல. ச்சே, இங்க இவ்ளோ தொல்லைங்க இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல என்றார். டெல்லி பக்கம் திரும்பியவர், ஒழுங்கு மரியாதையா நீங்க இருந்து போறியா இல்ல நானே உன்னை என் ஸ்டைல்ல இங்க இருந்து அனுப்புவா என்று கேட்டார் ஹரிஷ். தில்லியின் உடல் அப்பட்டமாய் நடுங்கியது. அபிநயா வாயடித்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அவளை பொறுத்தவரை டில்லியை விட கொடூரமானவன் இந்த ஹில்வுட்டில் யாரும் இல்லை. அவனுக்கு பயம் என்றாலே என்னவென்று தெரியாது என்று நினைத்தாள். ஆனால் இப்பொழுது அவனோ நடுங்கிக் கொண்டிருக்கிறானே. நானே இங்க இருந்து போயிடுறேன் என்று நடுக்கத்துடன் கூறினான் டில்லி. அவனுக்கு ஹரிஷ் என்றால் சாதாரண பயம் இல்லை, ரொம்ப பயப்படுவான். என்னதான் ஹரிஷ் போக சொன்னாலும் அவனை ஒன்றும் செய்யாமல் சும்மா விடுவாரா என்ன? டில்லி தப்பித்தால் போதும் என ஓட பார்க்க, டேய் நில்லுடா என்று கத்திய ஹரிஷ், என்ன சரவணனையே எதிர்த்து பேசிட்டு இங்க இருந்து முழுசா தப்பிக்கலாம்னு பாக்குறியா? உன்னை அப்படியெல்லாம் சும்மா விடக்கூடாது என்று கூறியவர் பட்டென்று டில்லியின் கையை குச்சியை உடைப்பது போல் உடைத்து விட்டார். அது தந்த வலியில் பெரும் குரல் எடுத்து கத்தினான் டில்லி. வலியில் கையை பிடித்துக் கொண்டு, பிச்சைக்கார நாய என்று ஹரிஷை பார்த்து கத்தினான் டில்லி. ஹரிஷ் அதனை பெரிதாய் எடுத்துக் கொள்ளவில்லை. அவர் அசட்டையாக டில்லியின் கையை வெட்டி குப்பையை குப்பை தொட்டியில் போடுவது போல் அவன் கையை விளாசினார். வலியில் தரையில் சுருண்டான் டில்லி. இதோட முடியலடாம் அவனே என்ற ஹரிஷுக்கு டில்லியை பதம் பார்க்காமல் விடும் எண்ணம் இல்லை. நான் உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்கறேன், ஒழுங்கா பதில் சொல்லு, இல்ல அடுத்து போறது உன் கையா இருக்காது, உன் உயிரா இருக்கும் என கர்ஜித்தார். டில்லி ஆத்திரத்தோடு ஹரிஷை முறைத்தான். அவனுக்கு தெரியும் ஹரிஷ் இரக்கமில்லாமல் முரட்டுத்தனமாய் செய்வார் என்று. வலியில் புரண்டவன், எனக்கு பணம் வேணும், என்ன விட்டுருங்க என்று பல்லை கடித்துக் கொண்டு கெஞ்சினான் டில்லி. சரவணா ஹரிஷுக்கு தான் அழைக்கிறான் என்று முன்னவே தெரிந்திருந்தால் எப்பொழுதோ இங்கிருந்து தப்பி ஓடியிருப்பான் டில்லி. ஓடிப்போ என்று சலித்துக் கொண்டான் ஹரிஷ். போய் உன் பின்னால இருக்கிறவங்க கிட்ட சொல்லு, சரவணா எதிர்த்து நிக்க எந்த கொம்பனாலையும் முடியாதுன்னு என்று கூறிட டில்லி வலியுடனே உயிரை ஒரு கையால் பிடித்துக் கொண்டு தப்பி ஓடினான். ஹரிஷ் சரவணன் பக்கம் திரும்பி, என்ன சரவணா, எல்லாம் ஓகேவா என்று சாதாரணமாய் கேட்டிட, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க என்று அதிர்ச்சியுடனே கேட்டான். அவனுமே ஹரிஷ் கையை வெட்டுவார் என்று எதிர்பார்க்கவில்லை. டில்லிக்கு சின்னதாய் பாடம் கத்துக் கொடுக்கவே ஹரிஷை வர சொன்னான். அட, இது சப்ப மேட்டர் தான். அவன் நிறைய கெட்டது பண்ணிருக்கான், அவனால கண்டிப்பா என்ன எதிர்த்து நிக்க முடியாது என்று உறுதியாய் கூறினார் ஹரிஷ். அபிநயாவும் பெரும் அதிர்ச்சியிலேயே இருந்தாள். அவளுக்கு ஹரிஷ் யார் என்றெல்லாம் தெரியாது. ஆனால் டில்லியை விட கொடூரமானவர் என்று மட்டும் தெரிந்தது. டில்லி வட்டி மட்டும் வேண்டாம் என்று சொல்லவில்லை, போட்ட போடில் பணமே வேண்டாம் என்று கூறிவிட்டு சென்றான். பிரச்சனை முடிந்ததும் அவள் சரவணனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். அவளின் இதயம் வேகமாய் துடித்தது. என்ன மாதிரியான ஆள் சரவணா என்று தெரிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாய் இருந்தாள். ஆனால் அவனிடம் நெருங்கும் வாய்ப்பு அவளுக்கு இல்லவே இல்லை. அபிநயாவின் கனவு உலகில் இருந்து அவளை உலுக்கி கலைத்தவன், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு. அம்மா, நீ ஏன் அவன்கிட்ட கடன் வாங்கின என்று கேட்டான் சரவணா. அவள் குடும்பம்தான் பணக்காரர்கள் ஆயிற்றே, பின் ஏன் இவ்வளவு கடன் வாங்க வேண்டும் என்று யோசித்தான். என்ன என்று கூற வந்தவள் பல்லை கடித்துக் கொண்டு, என்ன அந்த ஆளை ஏமாத்திட்டான் என்று கூறிட அதில் பொங்கி வந்த சிரிப்பை மட்டுப்படுத்திக் கொண்ட சரவணா, என்னோட ஜிடிஆர ஒருத்தன் அவனோடதுன்னு சொன்னானே, அவனா என்று கேட்க தலையை குனிந்து கொண்டு ஆம் என்று கூறினாள் அபி. சரி, இனிமேலாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. இனி படிச்சு முடிச்சிட்டு நீ நினைக்கிற மாதிரி இந்த சொசைட்டி இல்ல, அதனால கவனமா இரு என்று கூறியவன் அங்கிருந்து கிளம்ப பார்க்க அபிநயாவிற்கு என்னவோ போல் இருந்தது. அவளை விட்டு ஏதோ ஒன்று பிரிவது போல் உணர்ந்தவள், சரவணா, நமக்குள்ள எதுவும் வேணான்னு நினைக்கிறியா என்று சோகம் நிறைந்த குரலில் கேட்டாள் அபி. என்ன இவ கிறுக்குத்தனமா கேட்டுக்கிட்டு இருக்கா? ஃப்ரெண்டோட லவ்வர் கூடவே படுக்க ஆசைப்படுறா என்று நினைத்தவன், நீ ஏன் அதுலயே இருக்க என்று கேட்டான். அதில் உதட்டை கடித்தவள், நான் டாக்டர் கிட்ட பேசின, தாரிகாவுக்கு நினைவு திரும்ப டைம் எடுக்கும்னு சொன்னாரு,
அவ கண்ணு முழிக்கிற வரை நான் உனக்கு கம்பெனி தரேன். உனக்கு விருப்பம் இருக்கிற வரை நீ என் கூட இருக்கலாம் என்று கூறிட, என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல என்று கூறி அங்கிருந்து சரவணன் சென்றிட, நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று கத்தினாள் அபிநயா. சரவணா ஹாஸ்பிட்டல் வந்திட அவன் போன் சரியாக ஒலித்தது. என்ன மெசேஜ் என்று பார்க்க அபிநயா அனுப்பிய புகைப்படத்தில் திகைத்து விட்டான் சரவணா. அத்தியாயம் 126. பட்டாசு. அபிநயா அனுப்பிய போட்டோவை பார்த்து பெரிதாய் அதிர்ந்தான் சரவணா. அதனுடனே, நல்லா பாத்துக்கோ, உனக்கு இதுல விருப்பம் இல்லன்னு தெரியும். ஒருவேளை தாரிகா கண்ணு முழிச்சிட்டா நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன் என்று அனுப்பியிருந்தாள் அபிநயா. எப்படியாவது சரவணனுடன் தொடர்பில் இருக்க வேண்டும் என்று நினைத்தாள். தாரிகா வாழ்க்கையில் இடையூறாக இருக்க விரும்பவில்லை. ஆனால் சரவணனின் அரவணைப்பு அவளுக்கு தேவைப்பட்டது. சரவணா அந்த போட்டோவை பார்த்ததுமே அதிர்ந்து விட்டான். அந்த யோகா உடையில் மிகவும் கவர்ச்சியாக இருந்தாள் அபிநயா. உடனே சரவணா அந்த போட்டோவை டெலிட் செய்து விட்டான். அபி மீது அவனுக்கு எந்த ஒரு ஈர்ப்பும் இல்லை. அவளுக்கு இடம் கொடுக்கவும் விரும்பவில்லை. மதிய வேலை தாண்டியும் ரத்தினம் இன்னும் கோஸ்டவுனில் இருந்து திரும்பாமல் இருந்தார். சரவணா மெரன் ரெசார்ட்டிற்கு சென்று வேலையை முடித்தவன் ரத்தினத்திற்கு அழைத்தான். சாரி, இன்னும் இங்க எதுவுமே சால்வ் பண்ணல. அந்த பார்ட்டிக்கு நான் ஏன் வந்திருக்கேன்னு தெரிஞ்சிருக்கு போல. அதனால என்ன ரோஸ் ஹோட்டல்ல 3 நாளைக்கு அப்புறம் மீட் பண்றதா சொல்லிருக்காரு என்று செய்வதறியாமல் கூறினார் ரத்தினம். வேண்டுமென்றே அந்த நபர் ரத்தினத்தை பார்க்க மறுக்கிறார். ஒருவேளை அடுத்த அடி வைப்பதற்கு அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்களோ என்னவோ. ரத்தினத்திற்கு கவலை இல்லை. எப்படியாவது சமாளித்து விடலாம் என்ற எண்ணம். பத்திரமா இருங்க, ஜஸ்டின் உங்க கூடவே வச்சுக்கோங்க என்று கூறிய சரவணா ஸ்கிரீனில் தெரிந்த டேட்டாவை பார்த்தபடியே, அப்புறம் நாம இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஏதாவது ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கா என்று கேட்டான். சார், நான் கோஸ்ட் டவுனுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய ப்ராஜெக்ட் வந்துச்சு. அதுல ஒண்ணு பெட்டரா இருக்கு என்று கூறிய ரத்தினம் அதை பற்றிய தகவலை சரவணனுக்கு அனுப்பி, சார் அதோட டீடைல்ஸ் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிருக்கேன், பாத்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு ஓகேன்னா நான் அந்த அசிஸ்டன்ட் உங்க கூட பேச வைக்கிறேன் என்றார் ரத்தினம். அதை படித்து முடித்த பின் தான் அது போனி கார்டனுடன் செய்ய போகும் ப்ராஜெக்ட் கான்ட்ராக்ட் என்று புரிந்தது. போனி கார்டன் கோஸ்ட் டவுனில் இருக்கும் மிகப்பெரிய மாளிகை. அந்த ஊரின் கட்டமைப்பு படி நேர்த்தியாய் இருக்கும். கோஸ்ட் டவுனில் மிக பிரசித்தி பெற்ற இடம் அது. நம்ம அந்த கான்ட்ராக்ட சைன் பண்ணலாம் என படித்ததும் கூறினான் சரவணா. இப்பொழுது அவனுக்கு கீழ் பல கம்பெனிகள் இருக்கிறது. அந்த கம்பெனிகள் எல்லாம் ஏர்லி மீட்டிங்கிற்காக நிறைய பணத்தை செலவழிக்கின்றன. போனி கார்டனுடன் அவன் ஒப்பந்தம் வைத்துக் கொண்டால் அவனுக்கு பெரிய லாபமே கிட்டும். ஓகே, நான் அந்த அசிஸ்டன்ட் கிட்ட உடனே இந்த ப்ராஜெக்ட பத்தி பேசுறேன். அவங்க என்கிட்ட பல முறை இத பத்தி பேச ட்ரை பண்ணாங்க. நான் உங்க முடிவுக்காக தான் வெயிட் பண்ணேன் என்றார் ரத்தினம். அவருக்குமே இந்த போனி கார்டன் ப்ராஜெக்ட் நல்லதாய் தோன்றியது. ஓகே என்று கூறிய சரவணா மீண்டும் ஸ்கிரீனை பார்த்து, அப்புறம் ரத்னம், அபிநயா ஃபேமிலிய மெரைன் கிளப்ல ஜாயின் பண்ணிருங்க என்று கூறிட, ஓகே சார், நான் இப்பவே அதை பண்ண சொல்றேன் என்றார் ரத்தினம். அரை மணி நேரத்திலே அபிநயா வீட்டிற்கு ஒருவர் சென்றார். யார் நீ என்று அங்கிருந்த டோர்மேன் கேட்டார். நான் இங்க ஒரு மெசேஜை பாஸ் பண்ண வந்திருக்கேன் என்று அந்த நபர் கூறிட, என்ன மெசேஜ் என்று புருவம் சுருக்கினார் டோர்மேன். எல்லாம் நல்ல விஷயம்தான் என்றார் அந்த நபர். இந்நேரத்தில் அபிநயா வீட்டில் குடும்பத்துடன் அனைவரும் தீவிரமாக நடக்கும் பிரச்சனையை பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். மேஜையில் அனைவரும் ஒன்றாக அமர்ந்திருக்க நடுவில் அபிநயாவின் தந்தை அமர்ந்திருந்தார். அவர் பயங்கர கடுப்பில் இருந்தார். அவரின் மகளும் பல நாட்களாக வீட்டிற்கு வராமல் இருக்கிறாள். ஒரு பக்கம் அவர்களின் பிசினஸும் நஷ்டத்தில் சென்று கொண்டிருக்கிறது. இதுக்கு மேல அத பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல என்று பெருமூச்சுடன் கூறினார். அவரின் நிலைமை மிக மோசமாய் இருந்தது. பிசினஸ் ஆரம்பித்த காலத்தில் இவ்வளவு கடினமாக இருக்கும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. இன்னும் 1 அல்லது 1.5 மாதத்தில் அவரின் சூப்பர் மார்க்கெட்டை இழுத்து மூடும் நிலைமை கூட வரலாம். அபிநயாவின் தந்தை மன உளைச்சலில் இருக்க அங்கு டோர்மேன் வர அவர் மீது அவரின் கோபத்தை திருப்பினார். வெளியே போ, உன்னை யார் இங்க உள்ள வர சொன்னது? நாங்க இங்க மீட்டிங்ல இருக்கிறது உனக்கு தெரியலையா? உன்னை இப்ப உள்ள கூப்பிட்டோமா? வல்லென விழுந்தார் அபிநயாவின் அப்பா. அதில் நடுங்கிய டோர்மேன், சாரி சார், வெளியே உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு என்று கூறிட, நான் யாரையும் பாக்குற நிலைமையில இப்ப இல்ல என்று அவர் பார்க்க மறுக்க, சார்
அவரு மெரின் கிளப்ல இருந்து வந்திருக்காரு என்று டோர்மேன் கூறவும் ஒரு நொடி அதிர்ந்தார் அபிநயாவின் தந்தை. மொத்த குடும்பமுமே ஆச்சரியத்தில் இங்க அவர் எதுக்காக வந்திருக்காரு என்று கேட்க, அது மெரின் கிளப்போட இன்விடேஷன் கொடுக்க வந்திருக்கிறதா சொன்னாரு என்று டோர்மேன் கூற பெரிதாய் அதிர்ந்தனர். இதை யாருமே எதிர்பார்க்கவில்லை. உடனே அவரை உள்ள வர சொல்லுங்க என்று அபியின் தந்தை பரபரத்தார். அவருக்கு மகிழ்ச்சியில் கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. அவர் எதிர்பார்க்காததெல்லாம் நடந்துவிட்டது. மெரின் கிளப்பில் சேர வேண்டும் என்று அவரது ஆசைதான். ஆனால் அதற்கு தகுதியில்லை என்று இருந்தவரை தேடி அதனின் இன்விடேஷனே கைக்கு கிடைத்தது. உள்ளே வந்த அந்த நபர், மிஸ்டர் ரமேஷ், உங்க இன்விடேஷன் என்று கூறினார். அவரோ மிகவும் அதிர்ச்சியில் இருந்தார். இது என்று அவர் ஆச்சரியமாய் கேட்க, உங்க கேள்வி எனக்கு புரியுது. உங்க ஃபேமிலிக்கு அவ்வளோ பவர் இல்லதான். ஆனா இந்த முறை உங்க பொண்ணுக்காக இதை பண்றது என்று அந்த நபர் கூறிவிட்டு அங்கிருந்து வெளியேறினார். அதன் பின் அங்கிருந்த அனைவருமே அதை பற்றியே பேசிக் கொண்டிருந்தனர். அவர்களை பொறுத்தவரை குடும்பத்தில் அபிநயா மட்டுமே சொகுசான வாழ்க்கையை வாழ்கிறாள். அவள் படித்து முடித்தாலும் குடும்பத்திற்கு எந்த நல்லதும் அவள் செய்ய மாட்டாள் என்றே நினைத்தனர். ஆனால் இன்றோ இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து அவள்தான் மொத்த குடும்பத்தையும் காப்பாற்றி இருக்கிறாள். இதனால் அவர்களின் நிலை மேலும் யாரும் எதிர்பார்க்காத நிலைக்கு செல்லும். என் பொண்ணுக்கு எப்படி இவ்ளோ அறிவு வந்துச்சு என்று அதிர்ந்தார் ரமேஷ். அவளிடம் பேசியே பல நாட்கள் ஆகிறது என்ற குற்ற உணர்வு அவரின் உள்ளத்தை வதைக்க துவங்கியது. போனை எடுத்து அபிக்கு அழைக்க அபியுமே இதை கேட்டு பெரிதாய் அதிர்ந்தாள். என்ன, சரவணா என் ஃபேமிலிய இன்வைட் பண்ணிருக்கானா? அவனுக்கு இது அவ்வளவு ஈஸியான விஷயமா? இப்போ அவன் என்ன அக்செப்ட் பண்ணிப்பானா? அவனுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய ரெடியா இருக்கேன். ஆனா அவன் என்ன அவாய்ட் பண்றான். இத பத்தி என்கிட்ட அவ சொல்லவே இல்ல. என்ன அவ்வளவு கேவலமா நினைக்கிறானா என்று நினைத்தவளுக்கு எதையோ பெரிதா இழந்துவிட்ட எண்ணம். அபிநயா, யார் அந்த ஃப்ரெண்டு? நமக்கு ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கான் என்று மகிழ்வுடன் கூறினார். அபிநயா எதுவும் சொல்லவில்லை. சரவணா தன்னை மட்டமாக நினைத்து விட்டானே என்ற நினைப்பு உழன்று கொண்டிருந்தாள். இந்த விடயத்தை முடித்த சரவணா உறங்குவதற்கு தயாரானான். பல நாட்களாய் நிறைய அலைச்சலில் இருந்ததனால் சரியாக அவன் உறங்கவில்லை. இப்பொழுது அவனை எதிர்க்கும் இன்னொரு ஆள் யாராக இருப்பான் என்று ஆர்வம் அவனுக்கு இருந்தது. மிகப்பெரிய பிரச்சனை நடக்கும் என்று அவனுக்கு தெரியும். இரவு வரை அவன் உறங்க நிவேதிதா அவனின் தூக்கத்தை கலைத்தாள். போனை சரவணா ஏற்றவுடன், சரவணா உடனே கம்பெனிக்கு வா என்று உத்தரவாக கூறினாள் நிவேதிதா. சரவணா மறுப்பதற்கு முன்னே போனையும் வைத்து விட்டாள். வேறு வழி இல்லாமல் அவனும் சலிப்புடனே அங்கிருந்து கிளம்பி சென்றான். பாஜ் ரியல் எஸ்டேட்டிற்கு சென்றதும் அவன் உள்ளே நுழைகையில் அவன் மீது ஒரு பெண் மோதினாள். மிகவும் ஒல்லியாக காலேஜ் பெண் போல் இருந்தாள் அவள். ஆடைகளை பத்தும் பத்தாமல் அணிந்திருந்தவள் பார்ப்பவர்களை ஒரு நிமிடம் நின்று அவளை திரும்பி பார்க்க வைக்கும் அளவு இருந்தாள். சரவணனை முறைத்தவள், யோ, கண்ணு என்ன பின்னால வச்சிட்டு நடந்து வருவியா என்று ஊசி பட்டாசாய் வெடித்தாள். குழப்பமாக அவளை பார்த்தவன், இவன் நம்மள இடிச்சிட்டு நம்மள குருடன்னு சொல்றா என்று அவளை பார்த்தவாறே அவன் நினைக்க, அவன் தன்னை தான் பார்த்து கொண்டு வழிகிறான் என்று நினைத்தவள், அழகா ஒரு பொண்ணு இருக்க கூடாதே, உடனே இப்படி இடிச்சிட்டு அவகிட்ட சொல்லு விட வேண்டியது. ச்சே, உனக்கு வெக்கமா இல்ல? எப்படி பிஹேவ் பண்ணணும் தெரியாதா என்று கடுகடுவென கேட்டாள். ஆமா, அழகா ஒரு பொண்ணுன்னு சொன்னீங்களே, எங்க எங்க என ஆர்வமாய் சரவணன் கேட்க, அதில் சூடானவள், என்ன என்னையவே கலாய்க்கிறியா? பண்றதையும் பண்ணிட்டு நல்லவ மாதிரி நடிக்காத உன்ன என்று பல்லை கடித்தாள் அவள். உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது. சுண்டி விட்டா பறந்து போய் விழுற மாதிரி இருந்துகிட்டு ஏன் முன்னால தைய தக்கான்னு குதிக்கிற? போ என்று அவளை வாரி விட்டு அங்கிருந்து சென்றான் சரவணா. அவனிடம் அசிங்கப்பட்ட கடுப்புடனே உள்ளே சென்றவள் நிவேதிதா முன் நின்றாள். வாங்க மகாராணி, என்ன ஆச்சு? ஏன் ஹில்வுட் வரைக்கும் வந்த என்று நிவேதிதா கேட்க, அவள் உடனே எல்லாம் உன்னாலதான் என்றாள். அத்தியாயம் 127. மாமியார் வீட்டு விருந்து. உன் அம்மாவை பார்த்தப்போ உன்னை திரும்ப வர சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. நீ ஏன் இன்னும் இங்கேயே இருக்க? மத்தவங்களுக்கு தான் உன் உண்மையான நோக்கம் தெரியாது, எனக்கும் தெரியாதுன்னு நினைச்சியா?
உன் ஃபியான்சிக்கு பிசினஸ்ல ஹெல்ப் பண்ண தானே இங்க வந்த. ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோ, சில பேர் தான் டேலண்டோட இருப்பாங்க, சில பேருக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் மண்டையில ஏறாது. இன்னொரு நல்ல விஷயம் என்னன்னா, போனி கார்டனுக்கு 3 வருஷம் கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு என்றாள் ஐரின். அந்நேரம் அங்கு வந்த சரவணா அதிர்ச்சியாக நிவேதிதாவை பார்த்தான். தனக்காகவா அவள் இங்கு வந்திருக்கிறாள் என்று நினைத்தான். ஐரின் அவசரப்பட்டு உளறிட நிவேதிதா அவளை பயங்கரமாய் முறைத்தாள். ஐரின், வாய மூடிட்டிரு என்று கண்டித்தவள் உடனே பேச்சை மாற்றி, ரொம்ப நல்ல விஷயம், பெரிய இன்வெஸ்டர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க என்று நிவேதா கூறினாள். ஐரின் கவனம் நிவேதிதா கூறியதில் இல்லை. சரவணனை முறைத்துக் கொண்டிருந்தாள். நிவி, இந்த வீணா போனவன் இங்க என்ன பண்றான் என்று கடுப்பாகவே கேட்டாள் ஐரின். அவளும் நிவேதிதாவும் நெருங்கிய நண்பர்கள் இல்லை. இவர்களுக்குள் போட்டி மனப்பான்மை அதிகமாய் இருக்கும். இதில் ஐரின் குடும்பமும் நிவேதிதா குடும்பமும் நல்ல பழக்கத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் இருவருக்குள்ளேயும் நிறைய வேறுபாடுகள் இருக்கும். இன்று ஐரின் வந்ததே நிவேதிதாவை திட்டவே வந்திருக்கிறாள். போனி கார்டன் ப்ராஜெக்ட் ரொம்ப நல்ல ப்ராஜெக்ட், எங்களுக்கு 3 வருஷம் கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. கோஸ்ட் டவுன்ல குமார் ஃபேமிலி மட்டும் வசதி இல்ல என்று மனதில் கடுகெடுத்தாள் ஐரின். ஆமா, உனக்கு அவனை முன்னவே தெரியுமா என்று கேட்டாள் நிவி. இந்த மாதிரி பொறுக்கி எல்லாம் ஏன் என் கம்பெனில வச்சிருக்க என்று கூறியவள் அப்பொழுதுதான் ஒன்றை யோசித்தாள். சரவணன் கதவை தட்டாமல் உள்ளே வந்திருந்தான். அப்பொழுது இருவருக்கும் உள்ளே பழக்கத்தை நினைத்தவள் கேள்வியாக நிவியை பார்க்க, இவனதான் என் வீட்டுல எனக்காக சூஸ் பண்ணிருக்காங்க, இப்போ என் அசிஸ்டன்ட் இவன் தான் என அமைதியாக கூறினாள் நிவி. அதில் வெடித்து சிரித்த ஐரின், என்ன நிவி, ஜோக் பண்றியா? உன் குடும்பம் எவ்வளவு பெரிய ஃபேமிலி, போயும் இவனை உன் தலையில கட்டி வைக்க பாக்குறாங்க. ரொம்ப மட்டமான ஒத்தனை உன் தலையில கட்டி வைக்க பாக்குறாங்க. இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? இதுவரை பொண்ணுங்களையே பார்த்தது இல்லாத மாதிரி என்ன பேன பாத்துட்டு இருந்தான் என்று பீத்திக் கொண்டாள். உடனே அவளின் வாயை அடக்க, என்ன, நான் அவளை பாத்தேனா? நிவேதிதா, என் டேஸ்ட் ஒன்னும் அவ்வளவு மட்டமாகல என்று கூறிட ஐரின் அவனை பயங்கரமாய் முறைத்தாள். அவனிடம் பேச பிடிக்காதவள், என்னவோ உன் ஃபேமிலி இவனை உன்கிட்ட தள்ளி விட்டாங்க, பரவாயில்ல, ஆனா இப்படி ஒருத்தனை ட்ரெயின் பண்ணவா நீ ஹில்வுட் வரைக்கும் வந்த? நிவி, எவ்வளவு பீத்துவ, என் தகுதிக்கு எவனும் செட் ஆக மாட்டான் அப்படி இப்படின்னு பாத்தியா, கடைசியில எங்க வந்து நிக்கிறேன்னு. உன் அம்மா உன்னை திரும்பி கோஸ்ட் டவுனுக்கு வர சொன்னாங்க, ஆனா உன் டேஸ்ட் இவ்வளவு மட்டமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. உன்னை நான் சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போகணும்னு அவசியம் இல்ல போல. நீ பேசாம இங்கே இந்த வீணா போனவன் கூட இருந்துரு என்று நக்கல் அடித்து விட்டு அங்கிருந்து வெளியேறினாள் ஐரின். இப்பொழுதுதான் அவளுக்கு திருப்தியாக இருந்தது. இப்படி ஒரு நிலையில் நிவேதிதா இருப்பாள் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. ஐரின் குடும்பத்திலும் நிவேதிதா குடும்பத்திலும் இவர்கள் இருவரையுமே ஒப்பிட்டு பார்ப்பார்கள். அதுவே அவர்களுக்குள் பகை வர முதன்மை காரணம். இதுவரை ஐரின் ஜெயித்தது இல்லை, ஆனால் இப்பொழுது மிகவும் மகிழ்ச்சியாய் இருக்கிறாள். நிவேதிதாவோ எதுவும் சொல்லாமல் அமைதியாய் இருந்தாள். ஐரின் சென்ற பின், இந்த கிராக்க பாக்கத்தான் என்ன இங்க வர சொன்னிய இந்த நேரத்துல என்று கேட்டான் சரவணா. அதில் கடுப்பில் கண்களை சுழற்றியவள், எனக்கு வேற வேலை இல்ல பாரு, என் அம்மா உடனே கோஸ்ட் டவுனுக்கு வர சொல்லிருக்காங்க என்றாள் நிவி. நீ என்கிட்ட சஜஷன் கேக்குறியா என்று சரவணா வேண்டுமென்றே கேட்க, ஆசைதான் என கடுப்படித்தாள் நிவி. அதான பார்த்தேன். சரி, அப்புறம் ஏன் இன்னும் ஹில்வுட்லயே இருக்க என்று கேட்டான் சரவணா. தனக்கு உதவதான் அவள் இங்கு வந்திருக்கிறாள் என்ற செய்தி அவனுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. ஏய், அந்த பைத்தியம் சொன்னதை நம்புறியா என்று எரிச்சலில் கேட்டாள் நிவி. சில நேரம் பைத்தியம் உண்மையா கூட சொல்லலாம் என எங்கோ பார்த்தபடி கூறினான் சரவணா. அதனை தவிர்த்தவள், என் அம்மா அங்க வர சொல்லிருக்காங்க, என்னால பர்ச் ரியல் எஸ்டேட்ட பாத்துக்க முடியாது, கொஞ்ச நாளைக்கு அத ஊர் பொறுப்புல விடுற, ஒழுங்கா எல்லாத்தையும் பாத்துக்கோ என்றாள் நிவி. அவளை பொறுத்தவரை அவள் இல்லாமல் பர்ச் ரியல் எஸ்டேட்டே ஒழுங்கா இயங்காது என்ற எண்ணம். அவ்வளவுதானே என்று சரவணா கேட்க, இன்னொரு விஷயம், என் அப்பா அரேஞ்ச் பண்ண மேரேஜ்ல என் அம்மாக்கு விருப்பம் இல்ல, அவங்க உன்னை பாக்கணும்னு சொன்னாங்க, சோ நம்ம இன்னைக்கு கோஸ்ட் டவுன் போறோம் என்று கூறினாள் நிவி. வாவ் என்று சரவணா குதூகலிக்க, என்ன இவ
என்னமோ மாமியார் வீட்டுல விருந்து சாப்பிட கூப்பிட்ட மாதிரி சிரிக்கிறான். என் அம்மாக்கே இவனை பிடிக்கல என்று நினைத்தாள். சரவணா ஒன்றும் அதற்காக மகிழவில்லை. அவனும் எப்படியாவது நிவியை விட்டு விலக வேண்டும் என்று துடிக்கிறான். இந்த கார்டை எடுத்துக்கோ, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ, நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன் என்றாள் நிவி. மிஸ் குமார், என்ன பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இப்ப இவ்ளோ அக்கறையா இருக்கீங்க. பிடிச்சிச்சுன்னா நேரடியாவே சொல்லலாம், இவ்ளோ மெனக்கடணும்னு இல்ல என்று கேலி செய்தபடியே கார்டை வாங்கிக் கொண்டான் சரவணா. வெளியே போடா என்று எரிந்து விழுந்தவள் பையை தூக்கி கொண்டு கதவு வரை சென்று 8:30க்கு கோஸ்ட் டவுன்ல இருக்கிற சீசன் ஹோட்டலுக்கு வந்துரு, லேட்டா வந்தா ரொம்ப நல்லது என்று கூறிட, சரி ட்ரை பண்றேன் என்று கூற நிவிக்கு பொறுமை காற்றில் பறக்க துவங்கியது. சரவணா அவளை வெறுப்பேற்றிக் கொண்டே இருந்தான். அங்கு இருந்து வெளியேற நிவி நேராக கோஸ்ட் டவுனுக்கு சென்றாள். இரவு சீசன் ஹோட்டல். அந்த ஹோட்டலின் தனி அறையில் இருந்த ஐரன், மேடம், நான் அவ்வளோ தூரம் போனது வேஸ்டா போச்சு என்று அங்கு இருப்பவரிடம் கூறினாள். அவர்தான் நிவேதிதாவின் அம்மா. ஏன், என்னாச்சு? நிவி திரும்ப வரமாட்டேன்னு சொல்லிட்டாளா என்று புருவம் சுருக்கி கேட்டார் அம்மா. அதில் சத்தமாய் சிரித்தவள், மேடம், உங்க டேஸ்ட் அவ டேஸ்ட் அவ்வளவு மட்டமா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க இதுக்கு முன்ன நிவேதிதா ஃபியான்சேவை பாத்திருக்கீங்களா? அவனை விட மோசமான ஆள் இருக்கவே மாட்டாங்க என்று கூறினாள் ஐரன். இதை முன்னே அவர் கேள்விப்பட்டு இருந்தார்தான். ஆனால் நிவேதிதாவை தடுக்க நினைக்க அவளோ கட்டுக்கடங்காமல் ஹில்வுட்டிற்கு சென்று விட்டாள். இவளை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேனோ என்றார் அம்மா. இப்போ நிவேதிதா மாறிட்டா. பர்ச் ரியல் எஸ்டேட் நல்ல கம்பெனி தான், ஆனா அவனுக்காக அவ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அவ இன்வெஸ்ட் பண்ணதுல இருந்து வெறும் 30% தான் லாபம் பாத்திருக்கா. போனி கார்டனோட கம்பேர் பண்றப்போ ரொம்ப வர்ஸ்ட். இந்த 3 வருஷத்துல இன்வெஸ்ட் பண்ணதை விட 2 மடங்கு லாபம் பார்த்துட்டோம் என பெருமையாக கூறினாள் ஐரன். இந்த 3 வருடத்தில் அவர்களால் நிறைய லாபத்தை ஈட்ட முடியும். வருங்காலத்தில் அவர்களுக்கு பெரும் லாபம் அவர்களுக்கு கிட்டும். இதிலே அவள் நிவேதிதாவை விட மிக சிறந்தவள் என காண்பித்து விட்டோம் என நினைத்தாள். இதை கேட்க கேட்க நிவி அம்மா அதிருப்தி அடைந்தார். ஒன்னுக்கும் உதவாதவனுடன் நிவேதிதா இருப்பது அவருக்கு பிடிக்கவில்லை. இன்று என்ன ஆனாலும் நிவேதிதாவை அவனிடமிருந்து பிரிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டார். சிறிது நேரம் கழித்து நிவேதிதா அங்கு வந்தாள். அம்மா, இன்னைக்கு என்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்க? இது எல்லாமே என்னோட ஃபேவரட் டிஷ்ஷா என்று அங்கு இருந்த டேபிளை பார்த்து கண்களை மின்ன கேட்டாள் நிவேதிதா. அவள் அம்மா முன்னே குழந்தை போல் மாறிவிட்டாள். ஆனால் அங்கு இருந்த ஐரனை பார்த்ததும் விளக்கெண்ணெய் குடித்தது போல் முகத்தை சுருக்கியவள், இவ என்ன எங்க பார்த்தாலும் இருக்கா? போனி கார்டன்ல புது இன்வெஸ்டர் கிடைச்சிருக்கிறதுக்கு இந்த பீத்து பீத்திக்கிறா என்று மனதில் நினைத்தாள் நிவி. உன் கண்ணு சாப்பாட்டுலதான் இருக்கா என்று நிவி அம்மா நொடித்து கொள்ள, ஏன் நான் என்ன பாக்கணும் என்று கேட்டாள் நிவி. உன் அப்பந்தான் புத்தி இல்லாம சரவணா கூட உனக்கு கல்யாணம் பேசியிருக்காரு, உனக்கு கண்ணு எங்க போச்சு என்று கடிந்து கொண்ட பொழுதுதான் சரவணா அங்கு வந்தான். ஐரன் அவனை நக்கலாய் பார்க்க சரவணனும் அவளை பற்றி தெரிந்து கொண்டுதான் வந்தான். இங்கு வரும் முன்னே போனி கார்டன் தொடர்பாக மீட்டிங் பற்றி அவனிடம் பேச அவர்கள் முனைந்தனர். ஐரன் அவள்தான் உலக அழகி போல் என்று அலட்டிக் கொண்டிருந்தாள். அவளுக்கு பாடம் கற்பிக்க நினைத்தவன் நேராக ஒரு சேரில் அமர்ந்து கால் மேல் கால் போட்டுக்கொண்டு, என்ன பார்க்கணும்னு சொன்னது யாரு என்று திமிருடன் கேட்டான் சரவணா. அத்தியாயம் 128. பெயர் இல்லாத உறவு. சரவணன் திமிராக கேட்ட தோரணை நிவி அம்மாவுக்கு மட்டுமில்லை, நிவேதிதாவிற்கே ஆத்திரம் வந்தது. அவன் ஏன் இப்படி கேட்கிறான் என்று கோவப்பட்டாள். இங்கு வரும் முன்னே நிவி அவனிடம் எல்லாம் கூறிவிட்டு காடையும் கொடுத்திருந்தாள். ஆனால் அவனோ மட்டமான உடையை உடுத்தி அவள் அம்மாவிற்காக எதுவும் வாங்காமல் வந்திருந்தான். இதில் இந்த திமிர் பேச்சு வேற. ஐரனோ பயங்கர குஷியில் இருந்தாள். பல வருஷமா நான் மட்டம் தட்டினல நிவி, இவ்ளோ வருஷமா இந்த 2 குடும்பமும் என்ன உன் கூட கம்பேர் பண்ணுச்சு. நான் உன் அளவு அழகு இல்லன்னு, உன் அளவு திறமை இல்லன்னு மட்டம் தட்டினாங்க. ஆனா இப்போ உன் நிலைமைய பாத்தியா? இப்படி ஒருத்தனை உனக்கு சூஸ் பண்ணிருக்காங்க என்று உள்ளுக்குள் மகிழ்ந்தவள் சத்தமாய் சிரித்தாள். நிவேதிதா,
இந்த ஒண்ணுத்துக்கு பிரயோஜனம் இல்லாதவனை ஏன் இங்க கூட்டிட்டு வந்த என்று கேட்டாள் ஐரன். நிவி அம்மாவோ கண்களை சிமட்டாமல் சரவணனையே பார்த்து கொண்டிருந்தார். இல்லை இல்லை முறைத்துக் கொண்டிருந்தார். தன் மகளின் வாழ்வை பாலங்கிணற்றில் தள்ளிவிட பார்த்திருக்கிறாரே தன் கணவன் என்று நினைத்தவர் உடனே போனை எடுத்து அவரின் கணவருக்கு அழைத்தார். அவரின் அழைப்பை பார்த்ததும் புன்னகையுடன் அழைப்பை ஏற்க, ஜெய், உனக்கு என்ன கண்ணு தெரியலையா என்று எடுத்ததுமே கடிந்து கொண்டார். அவருக்கோ என்ன ஏது என்று புரியவில்லை. நீ குருடனா இருந்து என் பொண்ணு வாழ்க்கைய வீணாக்காத. அவ வாழ்க்கையில இனிமேல் அது பண்றேன் இது பண்றேன்னு ஏதாவது சொன்ன நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் என்று கர்ஜித்தார். அவருக்கு பேச இடமே கொடுக்கவில்லை. நிவேதிதா அதிர்ந்து விட்டாள். இதில் அவள் அப்பாவின் பதில்தான் அவளை இன்னும் ஆச்சரியமாக்கியது. நீ சரவணனை பாத்தியா என்று கேட்டான் ஜெயக்குமார். இல்ல, ஒரு தண்டத்தை பாக்குறேன். ஜெய், நம்ம பொண்ணுக்கு எங்க இருந்து இப்படி ஒரு குப்பையை கண்டுபிடிச்சீங்க என்று எரிச்சலுடன் கேட்டார் அம்மா. நீ அவனை பார்த்தது நல்லதுதான். அப்படியே அவன் கிட்ட கொஞ்சம் மரியாதையா நடந்துக்கோ என்று கூறினார் ஜெயக்குமார். என்ன என்று நிவி அம்மா அதிர்ந்தார். தன்னை ஒரு முறை கூட கண்டிக்காதவர் இப்பொழுது இப்படி கூறுகிறாரே என ஆச்சரியப்பட்டார். ஜெய், உனக்கு என்ன பைத்தியமா என்று மீண்டும் கேட்டார் நிவி அம்மா. அவர் பதில் சொல்லாமல், என்ன திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொல்ல வைக்காத என்று கடிந்து கொண்டார் ஜெயக்குமார். நிவி அம்மா தன் கணவனுக்கு என்ன ஆனது என்று குழம்பினார். இதில் அவர் கடிந்து கொண்ட பின் அழைப்பை துண்டித்தது அவருக்கு இன்னும் ஆச்சரியத்தை கொடுத்தது. அவர் அருகில் அமர்ந்திருந்த ஐரன் இதனை கேட்டு திகைத்தாலும் அவரை ஆறுதல் படுத்துவது போல் நடித்தாள். மிஸ்ஸஸ் குமார், விடுங்க, ரொம்ப கவலைப்படாதீங்க. அவ விதியில இந்த மாதிரி ஒரு பொறுக்கியதா கடவுள் எழுதி இருக்காரு போல. யாரால மாத்த முடியும் என்று பெருமூச்சு விட்டாள். அவளின் நக்கல் பேச்சை ஏற்றுக்கொள்ள முடியாதவர் கோபத்துடன், எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்ல. என் பொண்ணு வாழ்க்கையில இப்படி ஒருத்த இருக்கவே கூடாது. நான் இருக்கவே விட மாட்டேன் என சீற்றத்துடன் கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பினார். நிவேதிதாவும் கோபத்துடனே அவள் அம்மா பின்னே ஓடினாள். ஓடுபவளை நிறுத்திய ஐரன், நிவி நிவி, இன்னும் 3 நாள்ல நாங்க பூனி கார்டன்ல கிராண்ட் ஓபனிங் செரமனி வைக்க போறோம். நீ கண்டிப்பா வரணும், சரியா என்று கூறினாள். பல டப்பா கம்பெனிகளை அவர்கள் பக்கம் கவர்ந்து கொள்ளவே இந்த ஏற்பாடு. மெரைன் கிளப் தான் பூனி கார்டனுடன் கான்ட்ராக்ட் சைன் செய்திருக்கிறது என்று கேள்விப்பட்டாள் ஐரன். கூடிய விரைவிலேயே புகழின் உச்சத்தை தொட போகிறோம் என்று நினைத்தாள். மெரைன் கிளப்பில் இருப்பவர்களுடன் அவள் பழக்கம் வைத்துக் கொண்டால் இனி நிவேதிதாவால் அவள் அருகே நெருங்க கூட முடியாது என்று நினைத்தாள். அவள் அருகில் இருந்த சரவணா அவளின் எண்ண ஓட்டத்தை படித்துக் கொண்டிருந்தான். அவளின் திமிரும் அகங்காரத்தையும் பார்த்தவன் பொறுமையாக அவளுக்கு ஆப்பு வைக்க நினைத்தான். தன்னிடம் இவ்வளவு திமிராக பேசுபவள் முகம் தன்னை பற்றி தெரிந்த பின் எப்படி இருக்கும் என்று நினைத்து பார்த்து தனக்குள் சிரித்துக் கொண்டான் சரவணா. ஐரன் தன்னை பார்த்து அவன் சிரிப்பதை கண்டு, பொறுக்கி, என்னடா அப்படி பார்த்து சிரிச்சிட்டு இருக்க என்று பாய்ந்தாள். அதில் லேசாய் சிரித்தபடியே தலையை இடது வலமாக ஆட்டியவன், இல்ல, இதே வார்த்தைய நீ 3 நாளைக்கு அப்புறம் எப்படி சொல்றேன்னு பாக்குற என்றான் சரவணா. அதில் சத்தமாய் சிரித்தவள், பொறுக்கி, என்ன என்ன சொன்ன நீ? 3 நாளைக்கு அப்புறமா? 3 நாளைக்கு அப்புறம் என்ன நாள்னு உனக்கு தெரியுமா? அது சரி, உனக்கு அத பத்தி எல்லாம் சொன்னாலும் ஒன்னும் புரியாது. தண்டம் தானே நீ என எல்லலாக கூறினாள் ஐரன். ஓபனிங் செரமனியில் அவள்தான் நடுநாயகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அனைவரிடத்திலும் கான்ட்ராக்டர் மெரைன் கிளப் தான் என்று பரப்பிக் கொண்டிருந்தாள். அதனால் இந்த இடைப்பட்ட காலத்தில் அவளிடம் பழக்கம் வைத்துக் கொள்ள நிறைய பேர் வருவார்கள் என்ற எண்ணம் அவளுக்கு. சரவணா எதுவும் சொல்லவில்லை. மந்த காசு சிரிப்பை ஒன்றை வெளியிட்டவன் அங்கிருந்து வெளியே வந்தான். நிவேதிதா காரில் நிவி அம்மாவை பார்த்தவன் எதுவும் சொல்லாமல் நேரடியாக நிவி கார் கதவை திறந்தான். அதில் அதிர்ந்தவள், உன்னை என் காருக்கு வர சொன்னேனா என்று கேட்டாள் நிவி. சரவணா அவளுக்கு பதில் சொல்லாமல் காரில் அமர்ந்து அவனின் போனில் கேம் விளையாட ஆரம்பித்தான். நிவி அம்மாவிற்கு புசு புசு என கோபம் வந்தது. ஏய், ஒழுங்கா காரை விட்டு இறங்கு என்று கத்தினார் அம்மா. உடனே நிவி, அம்மா, இது குமார் ஃபேமிலியோட ரிலேட்டடான விஷயம்.
அதுவும் இல்லாம நம்ம தான் அவனை இங்க இன்வைட் பண்ணோம். முதல்ல அவனை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போய் மிச்சத பேசிக்கலாம் என்று பொறுமையாக கூறினாள் நிவி. என்ன இருந்தாலும் சரவணன் அவர்களின் விருந்தாளி என கூறினாள். என்ன, இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போணுமா என்று கொதித்தெழுந்தார் நிவியின் அம்மா. சரவண பக்கம் திரும்பியவர், உன்னை காரை விட்டு இறங்கன்னு சொன்ன, கேட்டுச்சா இல்லையா? குமார் ஃபேமிலி எப்போதுமே உன்னை வெல்கம் பண்ணாது என்று கத்தினார் அம்மா. நிவிக்கு சரவணன் வேண்டாம் என்றாலும் அவனின் நட்பு அவளுக்கு வேண்டும் என்று நினைத்தாள். அவளை கடுப்பேற்றும் அவனின் நட்பு அவளுக்கு புத்துணர்வாக இருந்திடும். நிவே வேறு வழி இல்லாமல் சரவணனை காரை விட்டு வெளியே இறக்கியவள் அவனிடம், சரவணா, என்ன மன்னிச்சிடு. என் அம்மா இப்படிதான் கொஞ்சம் சிடுசிடுன்னு இருப்பாங்க. இப்ப புரியுதா நான் ஏன் இப்படி இருக்கேன்னு? நீ அப்செட்டா இருப்பேன்னு தெரியும், கவலைப்படாத, நான் அதுக்கு காம்பன்சேட் பண்றேன் என கிசுகிசுத்தாள் நிவி. சரவணாவிற்கு இது ஒன்றும் பெரிய விடயமில்லை. இவள் எதிர்பார்த்ததும் இதுதான். இதற்காக அவன் ஒன்றும் கோவித்துக் கொள்ளவில்லை. ஆனாலும் நிவியை சீண்டுவதற்காகவே அவளை மேலும் கீழும் பார்த்தவன், எப்படி காம்பன்சேட் பண்ணுவேன்னு சொன்னா நானும் கொஞ்சம் ரெடியா இருப்பேன் என்று மார்க்கமாய் கூறிட அதில் கடுப்பானவள், அடிச்சு மண்டைய பொளக்கிறதுக்குள்ள இங்க இருந்து ஓடிரு என்று மிரட்டியவள் இவனுக்கு போய் பாவம் பார்த்தோமே என்று நினைத்தாள். நான் திரும்பவும் கோஸ்ட் டவுனுக்கே வந்துடலான்னு இருக்கேன், அதனால பர்ச் ரியல் எஸ்டேட்ட உனக்கு கொடுக்க போறேன் என்று கூறினாள் நிவி. என்ன என்று சரவணா அதிர்ந்தான். இந்த பொண்ணு மனசுல என்ன நினைக்கிறா? எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாளா என்று நினைத்தான். நிவிக்கு அடிக்கடி ஹில்வுட் வந்து அதனை பார்த்து கொள்ள நேரம் இல்லை. அதில் பல 100 கோடிகள் இன்வெஸ்ட் செய்தது அவளுக்கு பெரிதாய் இல்லை. ஆனாலும் அவள் பர்ச் ரியல் எஸ்டேட்டுக்கு வருங்காலத்தை வகுத்து விட்டுதான் அவனிடம் கொடுக்கிறாள். அவளின் அம்மாவிற்கு தெரியக்கூடாது என்று நினைத்து சரவணனை சற்று ஓரமாய் தள்ளி கொண்டு சென்றவள், நான் அங்க இருந்து வரத்துக்கு முன்ன பர்ச் ரியல் எஸ்டேட்ட உனக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டேன். இன்னும் அது என் பேர்ல தான் இருக்கு. நீ அதை பத்திரமா நடத்தி வந்தா போதும் என்று கூறினாள். சரவணனிற்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. அவள் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாள். முதல் முறை அவனை பார்த்த நொடியில் இருந்தே அவனிடம் வீம்பாக இருப்பது போல் காட்டிக்கொண்டாள் நிவி. அவள் நடிப்பதை கண்டு கொண்டாலும் விட்டு விட்டான். இப்போ டாக்ஸி புடிச்சிட்டு என் இடத்துக்கு போ. குமார் மேன்ஷனுக்கு வந்தாலும் நீ இப்போ அப்செட்டா ஃபீல் பண்ணுவ. கவலைப்படாத, இன்னைக்கு ராத்திரிக்கு அப்புறம் நீ ஃப்ரீதான் என்று கூறியவள், உனக்கும் எனக்கும் இடையில என்ன விதமான உறவுன்னு சொல்ல முடியல, பெயரே இல்லாத உறவு முடிய போகுது என்று கூறி திரும்பி பார்க்காமலே அவள் காரில் ஏறினாள் நிவி. சரவணா லேசாக புன்னகைத்துக் கொண்டான். குமார் குடும்பத்தினர் அவனை பற்றி தெரிந்து கொண்டு பெருமைப்பட வேண்டும் என்று நினைத்தவன் டாக்ஸி பிடித்துக் கொண்டு அவர்களின் காரை பின்தொடர்ந்து சென்றான். நிவேதிதாவோ அவள் காரில் அவள் அம்மாவுடன் மிகவும் சீரியஸாக பேசிக் கொண்டிருந்தாள். ஆனால் அவருக்கோ அதனை கவனிக்கும் எண்ணம் இல்லை. அவர்களின் கார் தவறான வழியில் போவதை இருவரும் கவனிக்கவில்லை. சட்டென்று பெருத்த சத்தத்துடன் அவர்களின் கார் முன்னே இருந்த காரில் மோதியது. அத்தியாயம் 129. பகவதி. நிவேதிதாவின் கார் பெருத்த சத்தத்துடன் மோதிட அந்த இடத்தை சுற்றி கூட்டம் உடனே கூடியது. இதை கண்டு அதிர்ந்த சரவணாவும் காரை விட்டு வேகமாய் இறங்கி வந்தான். நல்ல வேளையாக காரில் இருந்தவர்களுக்கு ஏதும் ஆகவில்லை. உள்ளே இருந்த ஏர்பேக் அவர்களை உயிரை காப்பாற்றியது. வேகமாய் காரை விட்டு இறங்கிய நிவேதிதா, என்ன மன்னிச்சிடுங்க, சாரி, நானே அம்மாவும் ஆட்டோ டிரைவ்ல வந்துட்டு இருந்தோம், கவனிக்கிறதுக்கு முன்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என்று படபடக்க, ஆமா, நான் என் பொண்ணு கூட சண்டை போட்டுட்டு இருந்தேன், என்ன மன்னிச்சிடுங்க, யாருக்கும் எதுவும் ஆகலல்ல என்று பதட்டத்துடன் நிவி அம்மா கேட்டார். அவர்களின் கார் ஒரு ஃபெராரியில் மோதி இருந்தது. நல்ல வேளையாக அங்கு யாருக்கும் எதுவும் ஆகவில்லை. அதனால் குமார் குடும்பம் அவர்களுக்கு நஷ்ட ஈடு கொடுக்க தயாராக இருந்தது. நிவி அம்மா கூறி முடித்தவுடன் காரில் இருந்தவரை அப்பொழுதுதான் கண்டனர். உள்ளே இருந்தது பகவதி. வெஸ்ட் ஏரியாவில் ரவுடியாக சுற்றி திரிபவன். பகவதி உதிரத்தை துடைத்துக் கொண்டான். அவனை கண்டதும் நிவி அம்மாவின் முகம் வெளுத்தது. அவன்தான் அதிவேகமாய் வந்திருக்கிறான்.
சீட் பெல்ட் அணியும் பழக்கமும் அவனுக்கு இல்லை. அந்த காரில் அவர் மட்டும் இல்லை, கூடவே ஒரு பெண்ணும் இருந்தாள். அந்த ஆடை அவள் உடலில் இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் ஒன்றுதான். அந்த லட்சணத்தில் அவள் உடுத்தி இருந்தாள். அவள் முகத்தில் பெரிய கீறல் ஒன்று ஏற்பட்டிருக்க அதிலிருந்து ரத்தம் வழிந்தது. பகவதி, என் ஃபேஸ் நாசமாயிடுச்சு என்று சினுங்கியவள் ரத்தத்தை துடைத்துக் கொண்டாள். பகவதி போலீஸ்க்கு கால் பண்ணாமல் நிவேதிதா அம்மாவை நெருங்கினான். மூக்கு புடைக்க அவரை முறைத்தவன், கண்ணு தெரியாதா உனக்கு என்று கேட்டுவிட்டு நிவி அம்மாவை பலார் என்று அறைந்தார். அடி வாங்கியும் அவனிடம் மன்னிப்பு கேட்டுக் கொண்டிருந்தார் அம்மா. மிஸ்டர் பகவதி, என்ன மன்னிச்சிடு, கவனிக்கல, என் தப்புதான். நான் ஒழுங்கா வண்டியை ஓட்டி இருக்கணும், தெரியாம உங்க கார்ல மோதிட்டேன். பிளீஸ், உங்க 2 பேருக்கான மெடிக்கல் செலவை குமார் ஃபேமிலியை ஏத்துக்கோ, கூடவே உங்க காரையும் சரி பண்ணி தரும் என்று கெஞ்சினார் அம்மா. உனக்குதான் என்ன பத்தி தெரியுமே, அப்புறம் ஏன் என்னமோ நான் பஞ்சத்துல அடிபட்டு கிடக்கிறவ மாதிரி உன் பண திமுற ஏன் கிட்ட காட்டுற? எனக்கு என்ன வேணும் தெரியுமா என்று பொடி வைத்து கேட்டான் பகவதி. நிவேதிதா அம்மா வாயடைத்து நின்றார். அவர் ஒன்னும் அந்த நினைப்பில் கூறவில்லையே. பகவதியிடம் சிக்கினால் தப்பிப்பது கடினம் என்று அவருக்கு தெரியும். பகவதியின் தந்தை அண்டர் கிரவுண்டில் பாஸ் ஆக இருக்கிறார். அதனால் இவன் கொழுப்பெடுத்து திரிகிறான். என்ன செய்தாலும் அவன் தந்தை பார்த்துக் கொள்வார் என்று தெனாவட்டு. கார் ரேஸ் ஓட்டுவதில் தான் அவனுக்கு அலாதி பிரியம். அதுவும் துரைக்கு எந்நேரமும் ஏதாவது ஒரு பெண் வேண்டும். செய்திகளில் கூட அவன் பெண்களுடன் உல்லாசமாய் இருப்பது வந்திருக்கிறது. அவனின் வேலையே யாராவது ஒருவர் அவனிடம் சிக்கிவிட்டால் ஒன்று அவர்களை கைபொம்மையாக பயன்படுத்துவான், அல்லது அவர்கள் சாவிற்கு ஆசைப்படும் அளவிற்கு சித்திரவதை செய்து விடுவான். பகவதி அவனுடன் வந்த பெண்ணை பற்றி கவலை கொள்ளாமல் நிவேதிதாவையே மேலும் கீழும் பார்த்து கொண்டிருந்தான். அவனின் பார்வை நிவி அம்மாவிற்கு பயத்தை உண்டாக்கியது. மிஸ்டர் பகவதி, வேணா என்று பயத்தில் மறுப்பாக தலையசைத்தார். அவரை கண்டு கொள்ளாத பகவதி, என்ன நிவேதிதா, எப்படி இருக்க? பார்த்தே பல மாசம் ஆச்சு, முன்ன விட இப்ப ரொம்ப நல்லா இருக்க போலயே என்று கேட்டான். அவளை பார்வையாலே மிரட்டினான் பகவதி. இது ஒன்னும் அவர்கள் முதல் முறை சந்திப்பது இல்லையே. 1 வருடத்திற்கு முன் ஒரு பார்ட்டியில் இருவரும் சந்தித்துக் கொண்டனர். அப்பொழுது அவனை அவளுக்கு தெரியாது. அவன் வழிந்து பேசியதில் ஒயினை அவன் முகத்திலேயே ஊற்றிவிட்டு வெளியேறிவிட்டாள். அன்று ஒரு இரவிலே குமார் குரூப்ஸுக்கு சொந்தமான ஒரு கம்பெனி தரைமட்டமானது. அவனிடம் பிரச்சனை வந்ததற்கே 200 கோடி அவர்களுக்கு நட்டமானது. இப்பொழுதுதான் அவனை பற்றி நன்றாக புரிந்து கொண்டவள் மிகவும் வேதனைப்பட்டாள். இன்று திரும்ப சந்தித்த பொழுது என்ன செய்ய காத்திருக்கிறானோ என்று நினைத்தாள். என்ன நிவேதிதா, அதுக்குள்ள என்ன நீ மறந்துட்டியா என்று கேட்டான் பகவதி. இப்பொழுது அவனுக்கு நிவி மேல் அதிகம் ஆர்வம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த 1 வருடத்தில் அவள் இத்தகைய உயரத்தை எட்டுவாள் என்று அவன் நினைக்கவில்லை. நிவேதிதா பல்லை கடித்துக் கொண்டு நின்றாள். அவளுக்கு இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியவில்லை. அவனை எதிர்க்கவும் அவளால் முடியாது. பகவதி, நீ வரி பண்ணாத, உன் காருக்காக நான் பே பண்றேன், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல என்றாள் நிவி. அதில் கேலியாக சிரித்த பகவதி அவன் கூட இருக்கும் பெண்ணை பார்த்து நிவி பக்கம் திரும்பி, எனக்கு கார் முக்கியம் இல்ல, நீ ஏன் இவ்வளவு மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு ஏன் கூட இருக்க கூடாது என்று கேட்டிட முகத்தை சுளித்தாள் நிவி. பகவதி, பிளீஸ், இத பத்தி நம்ம உட்கார்ந்து பேசலாமா என்று நிவியை தன் பக்கம் இழுத்துக்கொண்டு அழுகையுடனே கேட்டார் அம்மா. நிவி, சாரிமா, என்னாலதான் உனக்கு இந்த பிரச்சனை. இதுக்கெல்லாம் அந்த சரவணன் தான் காரணம். அவனாலதான் நான் இவ்ளோ கோவமா இருந்தேன். இவ்ளோ பிரச்சனை நடந்துருச்சு என்று கண்களை துடைத்துக் கொண்டு கூறினார் அம்மா. இப்பொழுது என்ன செய்வது என்று அவருக்கும் தெரியவில்லை. குமார் குடும்பத்தினரை அழைத்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அவர்களும் அவனை சமாளிக்க முடியாது. அம்மா, பாத்துக்கலாமா என்று நிவி அவரை தேற்றினாள். அப்பொழுது நிவியின் போன் சினுங்கியது. ஏற்கனவே கடுப்பில் இருந்தவள் இப்பொழுது இன்னும் கடுப்பானாள். சூரியதேவனா என்று மகிழ்ச்சியுடன் நிவி போனை பார்த்து கேட்டார் அம்மா. நிவி பின்னால் சூர்யா பல வருடமாக சுற்றி கொண்டிருக்கிறான். அவள் ஹைஸ்கூலில் இருக்கும் பொழுதே இந்த விடயம் நிவி அம்மாவிற்கு தெரியும்.
நிவி படிப்பே கண்ணாக இருப்பதனால் யார் அவளை நெருங்கினாலும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டாக ரக்கட்கள் போல் சுற்றி திரிந்தாள். நிவி அம்மாவும் சூர்யாவை நிவி ரகசியமாக காதலிக்கிறாள் என்று நினைத்திருந்தார். ஆனால் சூர்யா 7-8 வருடமாய் அவர்கள் கண்ணில் இருந்து காணாமல் போய்விட்டான். இன்று சூர்யாவே அவளுக்கு அழைத்திருக்கிறான். உடனே போனை எடு என்று அம்மா கூறிட நிவி மறுத்து விட்டாள். சூர்யா வெளிநாட்டிலிருந்து திரும்பி விட்டான் என்று அவருக்கும் தெரியும். அதனால் அம்மாவே போனை அட்டன் செய்தார். நிவி, நான் திரும்ப வந்துட்டேன். நான் வந்து ரொம்ப நாளாச்சு. உன்கிட்ட ரொம்ப நாளா ஒன்னு சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு அதை எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. ஃபேமிலி இன்ஹெரிட் பண்ண நான் என்னோட ஐடென்டிட்டியை மறைச்சிருக்க வேண்டியதா இருந்துச்சு. இப்பதான் திரும்ப என் ஃபேமிலிக்கு வந்தேன். உன்னை நான் பாக்கணும்னு நினைக்கிறேன் என மடமடவென கூறினான் சூர்யா. இதை கேட்ட அம்மாதான் மிகவும் மகிழ்ந்தார். அவர் சரவணனையும் சூர்யாவையும் ஒப்பிட்டு பார்த்தார். இருவருக்கும் பெரிய அளவில் வித்தியாசம் இருப்பதாக நினைத்தார். ஒருவன் குடும்பத்தின் வாரிசு, இன்னொருவனா என்று எள்ளலாக நினைத்தவர், சூர்யா, நான் நிவி அம்மா, இப்போ நாங்க ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம் என்று நேரடியாகவே அவனிடம் உதவி கேட்டார் அம்மா. சூர்யா குடும்பத்தில் அதிகாரம் என்ன என்று அவருக்கு தெரியும். அவனைதான் அவரின் மருமகனாக நினைத்திருந்தார். மிஸ்ஸஸ் குமார், என்ன பிரச்சனை? எதுனாலும் சொல்லுங்க. நீங்க கவலையே பட வேணாம். நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் என்று கூறினான் சூர்யா. அப்பாடா என்று நிம்மதி அடைந்தார் நிவி அம்மா. போனை வைத்துவிட்டு அவர் பார்க்க சரவணா நிவி பக்கத்தில் நின்று இருந்தான். அவனுக்கு இங்கே என்ன வேலை என்று யோசித்தார். ஏன் தங்களை பின்தொடர்ந்து வருகிறான் என்று எரிச்சல் அவருக்கு. என்னாச்சு என்று சரவணா கேட்க, இது உனக்கு தேவையில்லாத விஷயம் என்று கூறினாள் நிவி. சரவணனிடம் சொன்னாலும் அவனால் இதை சரி செய்ய முடியாது என்று நினைத்தாள். அவன் கார்ல தானே அடிச்ச என்று கேட்ட சரவணா சூழ்நிலையை உணர்ந்து பகவதியை பார்த்தான். ஆம் என்பது போல் தலையசைத்த நிவி, ஆமா, அதான் சொல்றேன்ல, உனக்கு இது தேவையில்லாத விஷயம். நீ டைரக்டா பர்ச் ரியல் எஸ்டேட்டுக்கு போயிடு. என் இடத்துக்கு போக வேணாம். போய் ஒழுங்கா கம்பெனியை நடத்து. எனக்கு இருக்கிற ஒரே ரியல் எஸ்டேட் கம்பெனி அதுதான் என்றாள் நிவி. ஆனால் சரவணனோ அவள் சொல்வதை கேட்காமல் அங்கு இருந்து சற்று நகர்ந்து சென்றான். மிஸ்டர் ஜோஷுக்கு அழைக்க, மிஸ்டர் சரவணா, நீங்க காஷ் டவுனுக்கு வந்ததையே எனக்கு சொல்லல. ஒன்னும் பிரச்சனை இல்ல, கவலையே படாதீங்க. அந்த பகவதிய நான் பாத்துக்கிறேன். குமார் மேன்ஷனுக்கே போய் அவனை மன்னிப்பு கேட்க சொல்றேன் என்று அவர் கூறிட சம்மதம் தெரிவித்தான் சரவணா. உங்களுக்கு டைம் இருந்தா என் கூட டின்னர் சாப்பிட வரீங்களா? நான் காஷ் டவுன் உங்களுக்கு சுத்தி காட்டுறேன் என்று ஜாஷ் கேட்க, டைம் இருந்தா பாப்போம் என்ற சரவணா அழைப்பை துண்டிக்க அங்கு வந்தார் நிவி அம்மா. அவருக்கு சரவணனை பார்க்க பார்க்க ஆத்திரம் அதிகரித்தது. அவனால் தான் கோபத்தில் இப்படி ஆனது என்று கோபத்தை அவன் பக்கம் திருப்பினார். பகவதி காரை டோ பண்ண வண்டி வந்திட நிவி அம்மா பக்கம் திரும்பியவன், காரை மாத்திட்டு மேன்ஷனுக்கு வரேன் என்றான். பகவதி,